بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாரம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக செய்யுமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டதற்கெனங்க இன்றைய இந்த வகுப்பு மார்க்க சந்தேகங்கள் மார்க்க கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதை கேட்டு தெளிவு பெறுகின்ற வகுப்பாக அமையும் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்கிறேன். அதற்கு முன்னர் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மார்க்க அறிவை தேடுகின்ற ஒரு வழிமுறைகளில் ஒன்றுதான் இந்த கேள்விகள் கேட்டு நமது சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளல் என்பது. ஆனால் அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இப்பொழுது தோற்றம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் இல்லாது விட்டாலும் கூட எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அது தோற்றம் எடுத்திருக்கிறது அப்படி என்றால், கருத்து முரண்பாடான மசாயில்களை கேட்பதற்குத்தான் கேள்வி பதில் என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது என்ன செய்திருக்கிறது, எடுத்திருக்கிறது. எப்படியெல்லாம் கருத்து முரண்பாடுகள் நமக்கு சிந்தனைகளே எழுகின்றனவோ, அது நமது வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சம்பந்தப்படாததாக இருக்கலாம், எங்களுக்கு அதில் ஒரு தேவை இருக்கலாம், தேவை இல்லாதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கருத்து முரண்பாடு கேட்கிறது. எப்படிப்பட்ட கருத்து முரண்பாடு எல்லாம் கேள்விகளாக இப்பொழுது வருகிறது என்று சொன்னால், பல ஆயிரம் பக்கங்கள் எழுதப்பட்ட விஷயங்கள், பல தலைப்புகளில் பேசப்பட்ட விஷயங்கள், இவைகளெல்லாம் பார்த்து ஒரு தெளிவடைந்தவர்கள் கூட அது ஒரு கேள்வியாக என்ன செய்வது, கேட்கின்ற ஒரு வளமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி ஒரு வடிவத்தை கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எடுத்திருப்பது நல்ல ஒரு சூழல் அல்ல, அது வரவேற்கத்தக்க சூழலும் அல்ல. அதே போன்று இன்னொரு அம்சம் என்னென்று சொன்னால், இஸ்லாத்துடைய நம்பிக்கைகளை, இஸ்லாத்துடைய அம்சங்களை அந்நியர் எப்படி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மை, அது அந்நியர் கேட்க, அதான் மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர் கேட்கட்டும், கேட்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு சிந்தனையிலே வந்திருக்காததை அவருடைய தலையில் போட்டு நம்ம கேட்கக்கூடிய தன்மைகள் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு அந்நியன் அப்படி சிந்தித்திருப்பாரா, ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் அப்படி யோசித்திருப்பாரா என்பதே இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருக்கே அப்படி யோசனை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் கேட்டார், எப்படி கேட்பது அன்று ஒரு தலைப்பு போட்டு என்ன செய்கிறாங்க, கேட்பதை பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக மேராஜுடைய அம்சம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். எத்தனை நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் கண்டார்கள். இப்படி மேராஜில் அந்த கண்ட செய்தியெல்லாம் வைத்து இறந்தவர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் எப்படி கண்டார்கள், இன்னும் மறுமை நாள் நடக்கலையே, இப்படி ஒரு அந்நியர் கேட்டார், என்ன பதில் சொல்வது? அந்நியனுக்கு மேராஜை பற்றி என்ன அவ்வளோ நல்லா தெரியாது, மேராஜை பற்றி என்னது தெரியாது, மேராஜுடைய விளக்கமே அவருக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அவன் கேட்டால் என்ன பதில் சொல்வது அப்படி என்று யாருடைய சந்தேகம் இது? அவனுடைய சந்தேகம் அல்ல, நமது சந்தேகம். இது யாருடைய தலையில் போட்டு கேட்பது? அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறதா, அதை எப்படி கேட்கணும்? எனக்கு இது சம்பந்தமாக மனதில் ஒரு நெருடல் இருக்குது, இது இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதா, குர்ஆன் சொன்னால் இப்படி வருகிறதா, இது எப்படி புரிந்து கொள்வது? இப்படி கேட்டால் அது நேர்மை, அதை நம்ம படிக்க கேட்கிறோம் என்ற அர்த்தம். இன்னொருவருக்கு கேட்பதை போல் கேட்பதும் இருக்கிறதே, இதுக்கு பேர் கேள்வி கேட்டு விளங்கிக் கொள்வது அல்ல. இயல்பிலேயே நமக்கு தெரியாது என்று நம்ம சொல்ல விருப்பம் இல்லை என்பது அர்த்தம். அதனால இந்த ரெண்டு வடிவங்கள் இருக்கின்றன. மசாயில்கள், கருத்து முரண்பாடுகளை பற்றிய கேள்விகள் கூடுதலாக வருவது, கருத்து முரண்பாடுகளை பற்றி கேள்வி வரக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல, கேள்வி வர வேண்டும். ஆனால் அதுதான் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முக்கால்வாசியாக இருப்பது இருக்கிறதே, நல்ல ஒரு சூழல் அல்ல. அதே போன்று இஸ்லாத்துடைய விஷயங்களை கேள்வி நிலையில வச்சு கேட்கிறது. இப்படி ஒரு 2-3 கேள்வி வரலாம். ஒரு கேள்வி 100 கேள்வி நடத்தினோம்னா, 50 கேள்வி நடத்தினோம்னா 2 கேள்வி அப்படி வரலாம். ஆனால் அதை 10-15 கேள்விகளை இஸ்லாத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய கேள்விகளை நம்ம கேட்பது இருக்கிறது. இது கூட படித்தல் என்று சொல்வதை விட
எமது சொந்த சிந்தனைகள், எமது சொந்த யூகங்கள், எமது சொந்த அந்த சிந்தனையில் தோன்றக்கூடிய கருத்துக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது ஒரு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல சூழல் அல்ல. இன்னும் பல வடிவத்தில் பார்க்கணும்னா, மூன்றாவதாக கேள்வியுடைய வெயிட், கேள்வியுடைய திறமை, அது வெளியாகணும். நான் நம்ம கேள்வி கேட்கிறோம்னு வைங்களேன், கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வி கேட்கின்ற தோரணையிலேயே ஒருவருடைய சிந்தனை, ஒருவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அது நல்லா என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அவருடைய திறமையெல்லாம் விளங்கிடும். அதில் இதன் அடிப்படையில் கேள்வி பதிலொரு நோக்கம் இல்லை, பதில் நோக்கம் என்ன செய்யாது, இருந்திருக்காது. நான் பல மஜ்லிஸ்களில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம். கேள்வியை கேட்டுருவாங்க, கேட்ட பின்னால நம்ம பதில் சொல்ற நேரத்தில் எல்லா மக்களும் அதை அவதானிச்சிருப்பாங்க. ஆனால் கேட்டவர் பக்கத்தில் உள்ளவரோட பேசிட்டு இருப்பார். அது ஏன் பேசிட்டாருன்னா, நான் ஏன் இப்படி கேட்டேன் தெரியுமா, இந்த கேள்வியோட உள்ளர்த்தம் என்ன தெரியுமா, பக்கத்தில் உள்ளவருக்கு அதுக்கு என்ன செய்யற முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி கண்டிக்கிறது. ஆனால் பதில் யார் கேட்டுட்டீங்கிறாங்க, படிக்கணும்னு வந்த மக்கள் கேட்டு கண்டிக்கிறாங்க, கேட்டவர் அதை கேட்கல. இது எதன் அடிப்படையில் இது வருது? கேள்வி கேட்டல் எனது கேள்வியுடைய அளவு, திறமை, அதனுடைய வீரியம், அதனுடைய ஆழ அகலங்கள் என்ன அப்படி என்பதை பற்றி மக்களுக்கு உணர்த்துவதோடு அது முடிஞ்சது, பிரயோசனம் இல்லை. எனவே கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் எதற்கு அப்படின்றத நம்ம முதலாவது ஆள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் உள்ள ஒரு மார்க்கம் அல்ல. அன்றாடம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இஸ்லாம் தான் என்ன செய்யும், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்கும். அவன் உலக வாழ்க்கை என்று நம்ம வாழக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே இஸ்லாம் தான் என்ன செய்யும், சம்பந்தப்பட்டிருக்கும். கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த போக்கு சரிதானா, எப்படி நம்ம நடந்து கொள்வது, இதுதான் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு அப்படி அன்றாட வாழ்க்கையில் அவனோட தேவையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய சந்தேகங்களை கலைந்து கொள்வதற்குத்தான் கேள்வி பதில் நிகழ்ச்சி. அப்படி கேட்கப்படுற கேள்வியில் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் என்ன செய்யலாம், கருத்து முரண்பாடான ஒரு மசாலாவை பற்றி ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை சம்பந்தமாக எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு நெருடல் வரலாம், அதெல்லாம் கேட்கலாம். ஆனால் இயன்ற அளவுக்கு பெரும்பகுதி எதாக இருக்க வேண்டும், இதாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஒரு தடவை என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் அதில் அதாவது பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் என்ன செய்யலாம் என்றால், இது ஒரு அம்சம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குன்னா அது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அது வராது. உதாரணமாக இத்தாவுடைய சட்டங்களை விளக்குக அப்படின்னு கேட்டால் எனக்கு 1.5 மணி நேரம் அதுக்கு என்னது தேவை, இத்தாவுடைய சட்டம் என்னன்னு அப்படி சொல்லலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சி என்றது அதல்ல. இதால இப்படி ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்களே, இது சரியா பிழையா, இதான் கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதே போல திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கடா. அது நான் ஒரு 3 தொடர் என்ன செய்யணும், நான் எடுக்கணும். அது கேள்வி பதில். திருமணத்தில் இப்படி ஒன்று சொல்றாங்களே, இது சரியா பிழையா, அது திருமணத்தில் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, இதுதான் கேள்வி. இது விளங்கிட்டா, அதுவும் கேள்விதான். ஆனால் அந்த கேள்வி ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி என்ன செய்யாது, அது இருக்காது. அது ஒரு மார்க்க விளக்க வகுப்பு தலைப்புகள் போட வேண்டிய இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் இங்கே மட்டுமல்ல, நம்ம எல்லா இடங்களிலும் அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், யோசிக்கணும். பொதுவாக நம்ம எதை கேட்பதாக இருந்தாலும் அது நமது வாழ்க்கையில் நம்ம மாற்றம் ஏற்படுத்துகின்ற அமைப்பில், எமது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை முன்னேற்றுகின்ற அமைப்பில், ஒரு தவறை தவிர்த்து கொள்கின்ற அமைப்பில், ஒரு வழிமுறையை காட்டுகின்ற அமைப்பில் அது இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, அது நான் எந்த கவனத்தோடு இருக்கணும், இதில் எப்படியாவது பதில் சொல்லணும் கவனத்தை நானும் இருக்கக்கூடாது. குர்ஆனும் சுன்னாவும் இதில் என்ன சொல்கிறது, இது நம்ம தெரிஞ்சிருந்தோமா நம்ம பதில் சொல்கிறோம், இல்லையா நம்ம தெரியான்னு சொல்றது எனது பெரிய கடமையாக என்ன செய்யணும் இருக்கிறேன். ஏன்னா மக்கள் கேட்கிறது குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி தான், அவட நம்பிக்கைக்காக வேண்டி தான் கேட்கிறது. இதுதான் ஒரு கேள்வி பதிலுடைய ஒழுங்கு என்பதை நம்ம ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் முடிந்தளவு ஒரு 9:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அனுமதி தந்தால் ஒரு 10 மணி 10:30 வரைக்கும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய நேரம் என்கின்ற அமைப்பில் சுருக்கமாக நான் பதில் சொல்ல என்ற அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன். கேள்விகளை கேளுங்க. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது என்ன கேள்வின்னு சொன்னால், குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு முரணாக நடக்கக்கூடிய பள்ளி வாயில்களுக்கு உதவி செய்யலாமா, அதான் அவருடைய கட்டுமானங்களோ நிர்வாகங்களோ எதற்கோ உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்துடைய பொதுவான காயிதா அதாவது வலா தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் நன்மையான விஷயங்களில் அதாவது தக்வாவுடைய விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், முரணான பாவமான காரியங்களில் ஒருவருக்கொருவர் துணை போக வேண்டாம் என்ற இது பொதுவான காயிதா. நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, அதாவது ஒரு பள்ளி கட்டுதல் என்பது ஒரு நல்ல விஷயம்.
யார் அல்லாஹுக்கு ஒரு பள்ளி கட்டுகிறாரோ பன் அல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டுவார், மாளிகையை கட்டுவான். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாளிகையுடைய நோக்கம் அப்படி என்ன தெரியுமா? அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியன, அதில் அவனோடு சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம். இதுதான் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் என்னென்ன நடக்கணும் என்னென்ன நடக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக விளங்கப்படுத்திட்டு போயிட்டார். இதுக்கு முரணாக பள்ளி வாயில்களில் வலுக்கட்டாயமாக செய்யப்படுகிற நேரத்தில் அவங்க தெரிஞ்சு செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். அது அவங்களுடைய எண்ணங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக பகிரங்கமான நேரடியாக குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளுக்கு முரணான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் இந்த பள்ளிக்கு நம்ம உதவி செய்வது என்பது பள்ளிக்கு உதவி செய்வதாக மட்டும் என்ன செய்யாது, அது அமையாது. மார்க்கத்துக்கு முரணான அந்த காரியங்களை ஊக்குவிப்பதற்கும் அது உதவியாக என்ன செஞ்சிடும், அமைந்துவிடும். எனவே இங்கே பள்ளிக்கு உதவி செய்யக்கூடாது என்பது அர்த்தமல்ல. பள்ளி வாயிலில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிற நேரத்தில் அதை ஊக்குவிக்கின்ற அமைப்பில் நமது பொருளாதாரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்ற அமைப்பில் நம்ம அது உதவி செய்யக்கூடாது, அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்யக்கூடாது, சந்தேகமே கிடையாது. இதில் இன்னொரு அம்சம் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் உணவு. அந்த பள்ளியில் ஒரு இமாம் இருப்பார். பொதுவாக முஸ்லீம் பள்ளி வாயில்களுடைய நமது ஊர்கள் எல்லாம் என்ன வளமை என்று சொன்னால் அவருக்கு என்னது, அந்த ஊர் மக்கள் அவருடைய அன்றாட அந்த உணவை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. இந்த உணவு கொடுக்கிற விஷயம் தடை கிடையாது. இது தடை கிடையாது. ஏன் தடை கிடையாதுன்னு சொன்னால் அது அதாவது அந்த இதுக்கு துணை போறதாக என்ன செய்யாது, அமையாது. அது அவருடைய உணவோடு அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது யாராக இருந்தாலும் நம்ம அந்த உணவு கொடுக்கிற விஷயத்தில் அந்த தடை வராது. அதனால ஊர்ல உள்ள ஒரு பள்ளி இமாம், அவர் எந்த பள்ளி இமாமாவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த ஊர் மஹல்லால நம்ம இருக்கிறோம், உணவு ஒரு நேரத்துக்கு நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்வது அவர் செய்யக்கூடிய விதத்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம துணையாகிறதாக அமையாது. ஆனால் அவருக்கு ஒரு 15,000 ரூபாய் செலரி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த செலரியில் 1000 நம்ம பங்கெடுக்கிறது துணையாக அமையும். விளங்கிட்டா? இரண்டுக்குள்ள வித்தியாசம். எனவே பள்ளி வாயிலில் நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் பள்ளி வாயிலில் நடக்குது. அந்த பள்ளிக்கு நம்ம உதவி செய்வது என்பது பள்ளிக்கு உதவி செய்தல் என்ற பகுதியில் அடங்காது. மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்ற பகுதியில் என்ன செய்யும், அது அடங்கும். அதனால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம துணை போகக்கூடாது. மற்றபடி உணவு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அது யாராக இருந்தாலும் இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது, அதில் மார்க்க சப்ஜெக்டை பார்க்க இஸ்லாம் சொல்லலை, பசிதாங்க அம்சம். எனவே அது பொறுப்பெடுத்துக் கொள்வது இதில் என்ன செய்யாது, அடங்காது. அல்லாஹ் அலம். என்ன கேள்வின்னு சொன்னால், கரண்டை கீழ் ஆடை அணிவது என்ற விஷயம் பல முறை பேசப்பட்டு பல முறை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இதில் பல மார்க்க படித்தவர்களே என்ன செய்கிறாங்க, அதில் அதாவது சட்டை செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு கருத்து முரண்பாடு இருக்குதோ, அதில் அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்றதான் கேள்வி. இதில் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் பெரிய கருத்து முரண்பாடு இருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் நவவி, இமாம் ஷவுகானி போன்றவர்கள் மட்டும் இதில் முரண்பட்டார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் இதில் முரண்பட்ட மாதிரியான, அதாவது இவர்கள் அல்லாமல் இந்த ஒரு சில அறிஞர்கள் அல்லாமல் யார் இதில் முரண்பட்டது போல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏன் அப்படி முரண்பாடு வர வாய்ப்பில்லை அப்படின்னா, ஹதீஸ்கள் அவ்வளவு தெளிவாக என்ன செய்யுது இதில் வந்திருக்கின்றன. இப்போ இன்றைக்கு நவீன காலத்தில் ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ யூசுப் அல் கர்தாவி, முகமது அல் கசாலி போன்ற அறிஞர்கள் இதில் முரண்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய முரண்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட மார்க்கத்துடைய மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக அவங்கள்ட்ட யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர்கள் அறிஞர்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை முரண்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றபடி குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய அடிப்படையாக வைத்து பேசக்கூடிய அறிஞர்கள், எந்த விதமான அக்லியத்துக்கும் சிந்தனை போக்குக்கும் அதாவது இந்த தர்க்கவாதங்களுக்கும் முற்படுத்தாத அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடும் ஏற்பட்டதே இல்லை. இப்போ நான் அதை புரிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் ஹதீஸ்கள் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ மா அஸ்ஃபல மினல் கைபைனி ஃபஃபின்னார், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழே எந்த ஆடை போகிறதோ அது நரகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் ஜர்ர தௌபஹு வலது இஸாரஹு ஹுயலா, யார் தனது ஆடையை பெருமையாக இழுத்து செல்கிறார்களோ அவர் அல்லாஹு தாலா அவரை பார்க்க மாட்டான், அவரை அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்திகள்லாம் தெளிவாக கரண்டை கீழே உடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறது. இதில் என்னத்தை புரிஞ்சு இப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால், பொதுவாக பெருமையாக யார் இழுத்து செல்கிறாரோ அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ அதில் நம்ம இயல்பாக என்ன வழங்குவோம், பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் அப்படின்னு வழங்குறாங்க, பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று. ஆனால் இது உண்மையிலே சரியான ஒரு வழக்கமே அல்ல. பெருமையுடன் இழுத்து செல்லல் அப்படி என்பதும்
பெருமையோடு யார் இழுத்து செல்கிறாரோ என்ற செய்தியை பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று விளங்குறது வந்து எல்லா இடங்களையும் சரி வராது. இது மாதிரி விளங்குறது. அதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். லா தஅக்குலு ரிபா அல்ஆஃபம் முதாஅஃபா, வட்டியை நீங்கள் பன்மடங்காக உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மடங்காக உண்ணலாம் என்ற அர்த்தம் அதில் எடுத்துடக்கூடாது. அதில் என்ன எடுக்கக்கூடாது? ஒரு மடங்காக உண்ணலாம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அதே போல வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளியில இத்திகாஃப் இருக்கின்ற நிலையில் உங்களது துணைவியர்களோடு உறவு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? பள்ளியில உறவு கொள்ளக்கூடாது, என்னது வேறு இடங்களில் வீட்டில் வந்து உறவு கொண்டு என்ன செய்யலாம், பள்ளிக்கு போகலாம் என்ற அர்த்தம் அல்ல. இத்திகாஃப் விஷயத்தில் பள்ளியில தான் கூடுதலாக எனது இத்திகாஃப் உள்ளவர் பள்ளியில தான் இருப்பார், வெளியே வர்றது குறைவு தேவைகளுக்கு இல்லாமல். இப்போ பள்ளியில மட்டும்தான் அதை தடையை என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகாய் இன் அரதன தஹஸ்ஸுனா, உங்களது அதாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை, அதாவது அடிமை பெண்களை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம், விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை விரும்பினால், அவர்கள் பேணுதலான வாழ்க்கையை விரும்பினால் அவர்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். பேணுதலான வாழ்க்கையை விரும்பாட்டி விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம், அப்படியா விளங்குறது? இல்லை. அதே போல அல்லாஹ் தஆலா என்னது, உங்களது மடிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம் அப்படின்னா, உங்களோட மனைவியருக்கு வேறு கணவன் மூலம் கிடைத்த குழந்தைகள் நாங்கள் தானே வளர்ப்போம், திருமண உத்தரவு ரெண்டாவதாக முடிச்சாருன்னா அவர் தான் வளர்ப்பாரு. அப்போ உங்களது மடிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம்னா மடியில் சுமக்காட்டி திருமணம் முடிக்கலாம்னு என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கி விடக்கூடாது. எனவே எல்லா இடத்துலையும் எதிர்மறை விளக்க சரி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்மறை விளங்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றன, எதிர்மறையாக விளங்க முடியாத இடங்களும் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. நோகிற மாதிரி அடிக்கவானா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருண்டா நோகாத மாதிரி அடிக்கலாம்னு அர்த்தம் இல்லை, வலிக்கிற மாதிரி அடிக்க வேணாண்டா வலிக்காத மாதிரி அடிக்கலாம்னு அர்த்தம் இல்லை, அடிச்சா வலிக்கும் அர்த்தம். எப்படி அர்த்தம்? அது அடிச்சால் வலிக்கும் என்று அர்த்தம். மற்றவனுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற மாதிரி திருட வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி திருடலாம் அர்த்தம் இல்லை, திருடினா பாதிப்பு ஏற்படும் அர்த்தம், திருடினால் பாதிப்பு ஏற்படும் என்று அர்த்தம். நான் இது விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன். எல்லா இடங்களிலும் எதிர்மறை விளக்கம் சரி வராது. சில இடங்கள் எதிர்மறை விளக்கம் விளங்கலாம், சில இடங்கள்ல வந்து எதிர்மறை விளக்கம் விளங்கலாம், ஆனா எல்லா இடங்களும் என்ன செய்யாது, அது சரி வராது. அதனால இந்த இடத்துல எதிர்மறை விளக்கம் சரி வருமா வராதா என்பதை ஹதீஸ்கள் தான் என்ன செய்யணும், எங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த இடத்துல யார் பெருமையாக ஆடை இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் என்பதை ரெண்டு மாதிரி விளங்கலாம். இழுத்து செல்வதே பெருமை, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இழுத்து செல்றதை பெருமை என்று விளங்கப்படுத்துறாங்க. யார் பெருமையாக இழுத்து செல்கிறாரோ அப்படி என்றால் இழுத்து செல்றதே பெருமை தான். அதனால பெருமையாக யார் ஆடையை இழுத்து செல்கிறாரோ அப்படின்னு விளங்கப்படுத்தின நோக்கமே கரண்டை கீழே உடுக்கிறது வந்து பெருமைதான் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். மற்ற மாதிரி என்ன, அதாவது பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. அம்ரி என்ற நபித்தோழர், இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, சஹீஹான செய்தி. அம்ரி என்ற நபித்தோழர் ஒரு வழியால போய் கண்டிக்கிறார். அவர் கரண்டைகளை உடுத்துட்டு போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் நிறுத்துறார். நிறுத்தி போய் சொல்றாங்க, ஆடையை உயர்த்துங்க, கரண்டைக்கு மேல ஆடையை உயர்த்துங்கள் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல இரண்டு மூணு விஷயம், நான் முழு செய்தியை சொல்வதற்கு முன்னால படிப்பினை சொல்லிக்கிட்டே வரேன். ரெண்டு மூணு விஷயம். பெருமை இல்லாம உடுக்கலாம் இருந்தா முதல்ல ரசூலுல்லாஹ் இப்படி குறுக்கிட மாட்டாங்க. ஏன்? பெருமை யார் அறிவா? அல்லாஹ் தஆலா தான் அறிஞ்சு. அவர் எந்த நோக்கத்தில் உடுத்துட்டு போறாருன்னு தெரியாது. அதுவும் அம்ர் நபித்தோழர், அப்ப அதனால விட்டுரிக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் கரண்டைக்கு மேல உயர்த்துங்க அப்படின்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஜுலுன் ஹம்ஷு சாக்கைன், எனக்கு இந்த கெண்டை கால் கொஞ்சம் அப்படி சின்னதாக இருக்குது, மெலிவாக இருக்குது. கெண்டை கால் இருக்குது, கரண்டை அல்ல, கெண்டை கால் அப்படி மெலிவாக இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் கீழே உடுத்திருக்கிறேன். பெருமை இல்லாமல் உடுக்கலாம் என்றதை விட ஒரு ரீசனும் சொல்றாரு, நியாயமான ஒரு ரீசன் சொல்றாரு. என்ன? கால் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மூடி உடுத்துக்கிறேன். அப்ப நியாயமான ரீசனா இல்லையா? சும்மையே உடுக்கலாம், ரீசனோட உடுத்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹலக குல்ல ஷைஇன் ஃபஅஹ்ஸன ஹல்கஹு, அல்லாஹ் தஆலா படைத்தது எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறான். இர்ஃபா இஸார, கரண்டைக்கு மேல விடுங்க, என்ன கரண்டைக்கு மேல விடுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அளந்து காட்டி, இந்த கரண்டைக்கு கீழே இந்த அதாவது பாதத்திற்கு எந்த ஹக்கும் கிடையாது. இந்த கரண்டைக்கு கீழே பாதத்துக்கு எந்த ஹக்கும் கிடையாது. இந்த ஹதீஸ் அழகா இது விளங்கப்படுத்தா இல்லையா? உடுப்பதே பெருமை என்றதுனால தான் பெருமையாக உடுத்து செல்ல வேண்டாம், நோகின்ற வண்ணம் அடிக்க வேண்டாம், பாதிக்கின்ற வண்ணம் திருட வேண்டாம் என்ற மாதிரி. அது திருடினாலே பாதிப்பு, அடிச்சாலே வலிக்கும் என்பதுதான் அர்த்தம். அப்ப உடுத்தாலே பெருமை என்கின்ற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், அதை வந்து இது உடுக்கலாம் என்றவங்க ஆதாரமா சொல்லுவாங்க, உடுக்க கூடாததுக்கு இன்னொரு தெளிவான ஆதாரம் அது.
அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து கவனம் எடுத்தாலே தவிர ட்ரெஸ் கரண்டை கீழே போயிடுது. நான் கவனம் எடுக்கிறேன், கரண்டை மேலே தான் உடுக்கிறேன், ஆனால் கவனம் இல்லாத நேரத்தில் சில நேரத்தில் என்ன செஞ்சிருது, போயிருது என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஸ்த மிம்மை யஃஅலுஹு ஹுயலா, பெருமையாக நீங்கள் செய்பவரில் உள்ளவர் அல்ல, நீங்கள் பெருமையாக செய்பவரில் உள்ளவர் அல்ல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியுது கரண்டை கீழே பெருமையாகவோ பெருமை இல்லாமலோ உடுக்கக்கூடாது, அதனால தான் கேட்டாங்க. இல்லைன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும் நான் பெருமையை உடுக்கலைன்றது, அதனால தான் கவனம் எடுக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு. எப்படி சொல்லி கேட்கிறாரு? நான் எவ்வளவு கவனம் எடுத்தாலும் அது கரண்டை கீழே போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பெருமையாக செய்பவர் அல்ல. யாரெல்லாம் இதுல இருந்து எப்படி விளக்கம் எடுக்கணும்? யாரெல்லாம் கவனம் எடுத்த பின்னால் ட்ரெஸ் கரண்டை கீழே போகுதோ அவங்க வந்து பெருமையாக உடுப்பவர்கள் அல்ல. அப்படி எடுக்காம கவனம் இல்லாமலும் கரண்டை கீழே உடுக்கலாம்னு முடிவெடுத்துக்கிறாங்க. இந்த செய்தியில் இது எப்படி வழங்கணும்? இல்லா அன் அத்ஆஹத், நான் கவனம் எடுத்தாலே தவிர சில நேரங்கள் என்ன செஞ்சிருது, போய் விடுகிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பெருமையாக செய்பவர் அல்ல. ஏன்னா யார் வேண்டுமென்று விடுறாங்களோ, யார் கவனம் இல்லாம வேணுமென்றே விடுறாங்களோ அவர்கள் தான் என்னது, கரண்டை கீழே பெருமையாக கொடுப்பவர்கள். ஒருவர் மேலே உடுக்கிறவர் அது மாதிரி தான் தச்சிக்கிறாரு, ஆனா தெரியாம என்ன செஞ்சிருது, கீழே போயிட்டால் அது பெருமைக்குள்ள என்ன செய்யாது, வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை கவனத்தோட கீழே உடுக்கலான்ட்டாங்க. அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் வைங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பெருமையாக செய்பவர் இல்லைன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு கரண்டைகளை உடுத்தாங்கன்னு அர்த்தமா? இல்லை, நிச்சயமாக அதே நிலையில தான் அபூபக்கர்லாம் இருந்தாங்க. நீங்கள் பெருமையாக செய்பவர் அல்ல என்று சொன்ன பின்னாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்கடா, நாங்களாம் எப்படி இருக்கணும்? அதனால எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, கரண்டைக்கு கீழ் உடுப்பது என்பது கூடாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கடைசியா ஒரு செய்தி நான் சொல்றேன், இது மிகப்பெரிய ஆதாரம். நான் இதை கொஞ்சம் நீட்டமாக வழங்கப்படுத்துறதுக்கான அதாவது கவனீனமாகவே இதில் இருக்கிறாங்க. இந்த செய்தியை பாருங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய ஆடையை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கஹி என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் மற்ற ஹதீஸ்களில் சொல்லிக்கிறாங்க, ஒரு முஃமினுடைய ஆடை கெண்டை கால் வரைக்கும், கரண்டை கால் வரைக்கும் இல்லை, கெண்டை கால் வரைக்கும், அதை முழங்கால் டு கரண்டை கால் எடுத்தோம்னா நடுப்பகுதி வரைக்கும், அது ஒரு மூமினுடைய ஆடை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னால், நபி அவர்கள் ஆண்களுடைய ஆடை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது, அளவை சொன்ன பொழுது, என்ன அளவுன்னு வரல, சொன்ன பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்படின்னா பெண்கள் என்ன செய்வது, ஃபமா பாலுன் நிசா, பெண்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, துர்ரிஹி ஷிப்ரன், ஒரு அதாவது சான் இழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஒரு சான் நீங்கள் இழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஒரு சான் இழுத்தா கெண்டை, அப்ப ஒரு சான் இழுத்தால் அதுக்காக என்ன நடக்கும்னு உம்மு சலமா சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சான் இழுத்த மாட்டானாங்க, இதன் தன் கஷிஃபு அக்தாமுன்னு, பாதம் விளங்கிரும் என்றாங்க. நீங்க ஒரு சான் இழுக்க சொல்றீங்க, சான் இழுத்து மறைச்சாலும் பாதம் என்ன செஞ்சிடும், விளங்கி விடும். அப்படியா? ஃபதுர்ரிஹி திராஅன் வலா யஸிதுனா அலைஹா, நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு முழம் இழுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு மேல கூட்ட வேண்டாம், அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் என்றான். இந்த செய்தி தெளிவான ஆதாரம் கரண்டை கீழே ஆண்கள் உடுக்க கூடாது என்பதற்கு. இல்லைன்னா இவ்வளவு கேள்வி உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்க மாட்டான். என்னன்னு சொன்னால், ஆண்களுடைய பாதத்துடைய ஆடையுடைய அளவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அளவு வரல. ஆனா மத்த ஹதீஸ்ல வருது எப்படி, ஒரு முஃமினுடைய ஆடை கெண்டை கால் வரைக்கும், கரண்டையில கெண்டை கால் வரைக்கும். கெண்டை கால் எடுத்தீங்கன்னா முழங்காலை கீழே அப்படி பனி வந்து அந்த சதை பிடிப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி, இது வரைக்கும் தான் ஒரு மூமினுடைய ஆடை. அப்படி என்னோட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தான் வழங்குறாங்க. ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்படிதான் ட்ரெஸ்ஸு. அதனால தான் அவங்க கேட்டாங்க, அப்ப பெண்கள் என்ன செய்வது, அப்படியே உடுப்பதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றேன், நீங்க ஒரு சான் இழுத்துக்கங்க. எதுல இருந்து இழுத்துக்கங்க? அந்த கெண்டை காலில் ஒரு சான் இழுத்துக்கங்க. கெண்டை காலில் ஒரு சான் இழுத்தா கரண்டை வரைக்கும் வரும், கரண்டைக்கு வரும். திருப்பி கேட்கிறாங்க, அப்ப பாதம் விளங்குமேன்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பாதம் விளங்குமேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற, ஒரு முழம் இழுத்துக்கங்க, அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி பதில் சொல்லிக்கணும்? நான் பெருமையோடு உடுக்கிறவங்களை பத்தி பேசுறேன், நீங்க மறைக்கிறது பிரச்சனை, மறைக்கிறதுக்காக தாராளமா என்ன செய்யலாம், உடுக்கலாம், அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கணும். சொல்லாம ரசூலுல்லாஹ் இப்படி பதில் சொன்னா அர்த்தம் என்ன? உடுக்க கூடாது, பெண்களுக்கு மட்டும் சலுகை, பெண்களுக்கு மட்டும் சலுகை, அவர்கள் கூட ஒரு முழத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது,
இழுக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக என்ன செய்யுது இந்த செய்தியில் விளங்குது. அதனால இதுல எந்த விதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொல்றாங்கடா, ஒரு ட்ரெஸ்ஸை இழுத்துறதுல என்ன வந்துட போது நம்ம நினைக்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். தனது காவலாளிகிட்ட இருந்து ஒரு முடி எடுக்கிறாங்க, ஒட்டு முடி இப்படி எடுத்து காட்டுறாங்க. அப்படி சொல்றாங்க, ஐன உலமாவுக்கும், எங்கே என்னுடைய உலமாக்கள், இன்னமா ஹலக பனு இஸ்ராயில் ஃபீ மித்லி ஹாதா, பனு இஸ்ராயலர்கள் அழிந்ததெல்லாம் இதுல தான்டா, பனு இஸ்ரவேலர்கள் அழிந்ததெல்லாம் இதுல தான். பெண்கள் ஒட்டுமுடி வைக்க ஆரம்பத்தில் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். பெண்கள் ஒட்டுமுடி வைக்க ஆரம்பிச்சாங்களே அதுல தான் அழிந்து போனார்கள். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன விஷயம் சில பெரும் பாவங்களுக்கு காரணமாக இருந்திருக்கும். சில பெரும் பாவங்களுக்கான காரணமா அன்றைக்கே அந்த சமுதாயத்தை தடுத்திருந்தா பெரிய பாவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதுல நம்ம கவனமாகவே இருக்க வேண்டும். சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா தொழுகைக்கு போகல மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, மடிச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன தனி ஹதீஸ் இருக்குதோ எனக்கு தெரியாது. நான் பார்த்தால கூட தொழுகையில மடிங்க அப்படின்னு ஹதீஸ் இல்லை, தொழுகையில மடிக்கவான ஹதீஸ் தான் நிறைய என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோமே தவிர தொழுகையில போனா மடிச்சுக்கிறாங்க. என்ன அடிப்படையில் விளங்கல. தொழுகைக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, தொழுகைக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. கரண்டை கீழே உடுக்கக்கூடாது, கரண்டை கீழ் உடுக்கக்கூடாது என்பது சந்தேகமே இல்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் இது அதில் சொல்லப்படுகின்ற கருத்து முரண்பாடு கணக்கில் எடுக்கப்படக்கூடாத கருத்து முரண்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் நான் இதில். சரி, அதாவது ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். என்னது, தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்ற வார்த்தையை நபி தோழர்கள் என்ன செய்வாங்க, நிறைய சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேரடியான அர்த்தத்தில் என்னது செய்யறது இல்லை. ஏண்டா அர்ப்பணம் அல்லாவுக்கு மட்டும்தான், அல்லாவுக்கு மட்டும்தான் நம்ம அர்ப்பணம் என்றது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு அந்த வார்த்தையில் நேரடி அர்த்தம் இல்லை. அவர்களுடைய வளமையில் எது இருந்தது என்று சொன்னால், என் தாய் தந்தையை விட உங்களை நான் விரும்புகிறேன், என் தாய் தந்தையை விட உங்களை நான் நேசிக்கிறேன், என் தாய் தந்தை எல்லோரும் யாரையும் நான் உங்களுக்காக இழக்க தயாராக இருக்கிறேன். தாய் தந்தையை கூட நான் உங்களுக்காக வேண்டி என்ன இழக்க தயாராக இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்றுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இதில் தான் அதாவது எல்லோரும் இந்த விளக்கம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி அதாவது எனது தாயும் தந்தை அபி அன்த உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தை உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அபூ தல்ஹாவுக்கு நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொன்னதாக வருது, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய உச்சகட்ட நேசத்தை அது என்ன செய்து காட்டுது. அப்ப தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்ற அந்த வார்த்தை என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் என் தாய் தந்தையை விட உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். அவர்களை இழந்தேனும் உங்களது விருப்பத்தை நான் என்ன செய்வேன், தக்க வைப்பேன். எனக்கு நீங்கள் தான் மிக முக்கியம். இந்த கருத்துல தான் என்ன செய்யுது, அது உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது என்னன்னு சொன்னால், நம்ம பயன்படுத்துகிற தங்கம் இருக்குது, பெண்கள் அணிகின்ற அணிகலன்கள், இதுக்கு ஜக்காத் இருக்குதா அப்படின்னா இதில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குதான், எல்லாமே இல்லை. ஆனால் ஜக்காத் இருக்குது, அதுக்கு அதுலேயும் ஜக்காத் உண்டு என்ற கருத்து தான் அதில் சரியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்து அத்தீன ஜக்காத்தஹா, என்னுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட நேரத்தில் அதாவது அந்த பெண்மணி என்ன பதில் சொல்கிறான்னா, இல்லைன்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் நரக நெருப்பிலான அணைகலன்களை தான் என்ன செய்கிறீர்கள், அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பலகீனமா பலமா என்பதில் அந்த கருத்து முரண்பாடும் என்ன செய்து தங்கியிருக்குது. ஆனால் இது ஹசனான ஹதீஸ் என்று சொல்றது தான் சரியானது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதுதான் சரியானது. எனவே இந்த ஹதீஸ் அடிப்படையிலும் பயன்படுத்தக்கூடிய நகைகளுக்கு தங்கம் உண்டு என்பதுதான் சரியானது. ஒன்று, இந்த ஹதீஸ் இல்லைன்னு வைங்க, இது பலகீனம் என்று வைங்க. அசல் என்ன, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜக்காத் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இஸ்லாம் ஜக்காத்து சொல்லி இருக்கிற. அப்ப இந்த ஹதீஸே இல்லாது விட்டாலும் கூட அது உபயோகப்படுத்தப்படுவது உபயோகப்படுத்தப்படாத நகையில தங்கத்தில் என்ன செய்யலாது, பிரிக்க இயலாது. சரி, முரண்பாடு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஜக்காத்துடைய சட்டங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்படாததுக்கு தான் வருது. ஒரு மனிதர் ஒரு வாகனம் வச்சுக்கிறார் யூஸ் பண்றதுக்கு, அதுக்கு ஜக்காத்து இல்லை, அதுக்கு பொருளாதார விதிமுறை என்னது இல்லை. ஒரு வீடு வாழ்றதுக்கு வச்சுக்கிறார், அதுக்கு இல்லை. உடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு இல்லை. உபயோகிக்கக்கூடிய அதாவது இந்த தளபாடங்கள் இன்னும் உள்ள அதாவது வீட்டில் இதெல்லாம் யூஸ் பண்றவங்களோ அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தங்கத்தை என்ன செஞ்சுட்டாங்க, உபயோகிக்கக்கூடிய தங்கத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, இதெல்லாம் ஓகே. ஆனால் தங்கம் வெள்ளிக்கு ரசூலா தனியாக சொல்லிக்கிறாங்க, தங்கம் வெள்ளிக்கு தனியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து சொல்லி இருக்கிறார்கள். அது வியாபார பொருளாக இருந்தாலும் ஜக்காத்து கடமை, உபயோகித்தாலும் கடமை, சாதாரணமாக வைத்திருந்தாலும் கடமை, சேமிப்பில் வைத்திருந்தாலும் என்னது ஜக்காத்து கடமை என்ற கருத்து தான் சரியானது.
கசர் செய்கிறோம், பிரயாணத்தில் வந்து நம்ம சுருக்கி தொழுகிறோம். இந்த சுருக்கி தொழுகிற பிரயாணம் வந்து எல்லாத்தையும் ஒரு நெருடல் இருக்கும். என்ன நெருடல்னா, டெய்லி போகிறோமே அப்படின்றது, டெய்லி போகிறோமே, டெய்லி கசர் செய்கிறதா அப்படின்றது. ஆனால் செய்யலாம். ஏன் அது செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை சொல்கிற சமுதாயம் வியாபார சமுதாயம் தான். சிரியாவுக்கு போகிறதும் யமனுக்கு போகிறதும் வர்றது, இதுதான் அவர்களுடைய அதாவது வியாபார சமுதாயமாக இருந்தார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இதில் எந்த டிஃப்ரெண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை சொல்லலைன்னு சொன்னால் இதுதான் அஸ்ரன் அர்த்தம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் ஒரு மாத காலம் சிரியா பிஸ்னஸுக்கு போயிருப்பாங்க, கசர் செய்வார்கள், கசர் அங்கே தொடர்ந்து செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இது எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்காமல் இதை சொல்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் உள்ள அம்சம் தான், எல்லோருக்கும் உள்ள அம்சத்தான். அதுக்கு நம்ம நெருடல், மனதுக்குள் நெருடல் வரும். ஆனால் அப்படி நெருடல் நம்ம உண்டாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மார்க்க ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணிக்கு கசர் சொல்லிட்டாங்க, பிரயாணிக்கு கசர் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பிரயாணியா அது நம்ம தினத்தோறும் பிரயாணம் செஞ்சாலும் சரி நம்ம கசர் செய்யலாம். ஆனால் ஒரு பிரயாணி என்ற அளவுக்கு என்ன செய்யணும், ஜமாத்தை விட்டு ஒதுங்கணும்னு இஸ்லாம் என்ன செய்யலை, எங்கேயும் சொல்லலை. ஜமாத்து கிடைச்சா ஜமாத்தை தொலை தான் பார்க்கணும். நம்ம ஜமாத்து பள்ளியில் கிடைக்குதா, நம்ம பிரயாணத்தின் அலுவலாக இருந்தாலே தவிர, பிரயாணத்தில் வேறு வேறு வேலைகள் நம்ம இருந்தாலே தவிர, நம்ம ஜமாத்து சந்தர்ப்பம் கிடைச்சா ஜமாத்தோட என்ன செய்து கொள்ளணும், நம்ம தொழுது கொள்ளணும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிட்டு வராங்க, அவர் தனியாக இருந்துட்டு, ஏன் எங்களோட மாமனாக்கர் துசல்லிமான எங்களோட ஏன் தொழலைன்றாங்க. சல்லைத்து ஃபிர் ரஹல், நான் அங்கே தொழுவிட்டேன்டாங்க, அதாவது என்னது வீட்டிலே தொழுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் தொழுவிட்டு வந்தாலும் ஜமாத்தை கண்டிங்கன்னா திருப்பி தொழுங்க, ஃபைன்னஹா தகூனு லக நாஃபிலா, அது உங்களுக்கு நஃபிலாக அமையும்னா. தொழுகிறது கடமை, கூலி நஃபில். அந்த மாதிரி தொழுதவர் ஜமாத்தை கண்டாலும் என்ன செய்யுங்க, தொழுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே நம்ம ஜமாத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருந்து நம்மளுக்கு பிரயாண வேலைகள் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜமாத்தோடு என்ற அளவுக்கு சேர்த்து தொழ முயற்சிக்க வேண்டும். ஆனால் நம்ம எத்தனை முறை பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் நம்ம கசர் செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை. இந்த இரண்டா ஜமாத்து நடக்குது ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் நம்ம சவுதி அரேபியாவில் பொதுவாக பரவலாக நம்ம பார்க்குறோம், உலகளாவிய ரீதியாக பரவலாக நம்ம பார்க்குறோம். இரண்டாம் ஜமாத்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய பார்க்குறோம். இது வந்து மார்க்க ரீதியாக எப்படி அனுமதி உண்டான, இது நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து கருத்து முரண்பாடு உள்ள தலைப்பு. எப்படி பின்னாலே இல்லை, நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்து கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இதில் அந்த கருத்து முரண்பாடு இருந்தாலும் பெருவாரியான உலமாக்கள் கூடும் தொழலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு கணிசமான உலமாக்கள் கூடாத கருத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் எப்பொழுதும் உலமாக்களுடைய கருத்து முரண்பாடை கொஞ்சம் முதலாக முன்வைக்கிறேன் என்று சொன்னால், மார்க்கம் என்பது என்னை பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, எனது கருத்துக்களையும் எனது ஆய்வுகளையும் பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, பேசுகின்றவரை பிரதிபலிக்கிற விஷயம் இல்லை, ஒரு சமுதாயத்துடைய ஒரு சொத்து அது. அப்போ அதை பற்றி பேசுகிற நேரத்தில் இதில் எப்படியெல்லாம் கருத்து முரண்பாடு இருந்திருக்கிறத சேர்த்து சொல்கிறது அமானிதம். அதனால தான் அதை சொல்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் முரண்பாடு இருந்திருக்கிறது. ஆனால் அற்புதம் என்னன்னு சொன்னால், 4 மதுஹப்னு சொல்கிறோமே நம்ம, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இவர்கள் வந்து ரெண்டாம் ஜமாத்தை வெறுத்து தான் இதுதான். இரண்டாம் ஜமாத்தை வெறுத்த அமைப்பில் சில பள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம், ரெண்டாம் ஜமாத்துக்கு என்ன மதுஹபுடைய சில பள்ளிகள் ரெண்டாம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. ஏன்னா மதுஹப் நூட்களில் எழுதப்பட்டிருக்கும், இமாம் ஷாஃபி ஒரு பக்கத்துக்குமே எழுதுவார் கிதாபுல் உம்ல, அக்ரா, நான் வெறுக்கிறேன் ஜமாத்து நடந்த பள்ளிகளில் இரண்டாவது ஜமாத்து நடப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இதில் முரண்பாடு ஒன்று என்ன செய்திருக்கிறது, பரவலாக இருந்திருக்கிறது. இந்த முரண்பாட்டுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட காலத்தில் இரண்டாம் ஜமாத்து நடந்ததாக ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி நீங்க சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்து தொழுகை முடிந்த பின்னால் அப்படி இருந்து கண்டிக்கிறாங்க. அபூ பக்ரா என்ற ஒரு நபித்தோடர் பள்ளிக்குள்ள வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனியாக தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறான், மையத்த சத்தகு அலைஹி, இவருக்கு தர்மம் செய்கிறவர் யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒரு மனிதர் எழுப்பி போய் தொழுதாருன்னு வருது. இந்த செய்தி மட்டும்தான் இரண்டாம் ஜமாத்துக்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிந்தி தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த ஒரு ஜமாத்தில் நிறைய நபித்தோழர்கள் தொழ முடியாமலும் பின்னால் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தொழுதிருப்பார்கள். அவர்கள் யாரும் ஜமாத் நடத்தின மாதிரி எந்த செய்தியுமே என்னது காண முடியவில்லை. இந்த ஒரு செய்தியை சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ஒரு அதாவது செய்தியை கொண்டு வருகிறார், ஒரு அறிவிப்பை. அதாவது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் அல்லது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வரக்கூடிய செய்தி. அதாவது கான அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலு மஸ்ஜிதன் சுல்லிய ஃபீஹி ஜமாஅத்தன் சல்லு ஃபுராதா. அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிக்குள் நபித்தோழர்கள் நுழைந்தால் தனித்தனியாக தொழுவார்கள், ஜமாத்தாக தொழ மாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. அப்படின்னா எல்லா நபித்தோழர்களும் அல்ல, நபித்தோழர்கள் ஒரு சிலர் அப்படி நடந்து கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இப்படி ரெண்டாம் ஜமாத் நடத்தினார்கள் அப்படின்ற செய்தி வருது. அப்போ கருத்து முரண்பாடு வலுவாக என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு ஆலம் நம்ம செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்த அடிப்படையில் கூடாதுன்ற கருத்து தான்
சரியானது. இரண்டாவது ஜமாத் ஒன்று கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது. இது கருத்து வந்து ஷேக் நாசருதீன் அல்பானி இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாரு. அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க. இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கிற நேரத்தில் இரண்டாவது ஜமாத்து கூடாது அப்படின்ற அந்த கருத்துக்கு பலவிதமான வலு இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஜமாத்து நடத்த ஏவி விட்டு யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கு வராமல் பிந்தி இருக்கிறார்களோ அவர்களது வீடுகளை நான் எரிக்க நாடுகிறேன் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது ஜமாத்துக்கு அதே நன்மை இருந்து, ஏன்னா இப்போ எல்லாரும் ரெண்டாவது ஜமாத்துக்கு எதை சொல்லுவாங்க, சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு பி ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா, தனித்து தொழுவதை விட ஜமாத்து தொழுவது 27 மடங்கு சிறந்தது. அவ்வல் ஜமாத்துக்கு 27 மடங்கு தான், ரெண்டாவது ஜமாத்துக்கும் 27 மடங்கு தான் சொன்னா அந்த அவ்வல் ஜமாத்துக்கு ரெண்டாவது ஜமாத்துக்கு இடையில ஒரு டிஃபரெண்ட் இல்லை. எரிக்க வேண்டிய அவசியம் முடியல. அவங்க ஜமாத்தா தொழுதாங்கடா, அவங்க காரணத்தோட பிந்தினாலும் சரி காரணம் இல்லாமல் பிந்தினாலும் சரி, அவர்களுக்கு அடுத்த நேர தொழுகை வரும் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஜமாத்தா என்ன செய்யலாம், தொழலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், பெருநாள் தொழுகை 2ஆம் முறை வைக்க விட மாட்டாங்க. பெருநாள் தொழுகை 2ஆம் முறை வைக்கிற விதத்தை அப்படின்வாங்க, ஜும்மா 2ஆம் முறை வைக்கிற விதத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய கிரண தொழுகை சந்திர கிரண தொழுகை மழை வேண்டி தொழுகை 2ஆம் முறை வைக்கிற விதத்துன்னுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா ரசூலுல்லாஹ் அப்படி தொழல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் முறை அப்படி தொழவில்லை. அப்ப இதுவும் 2ஆம் முறை தொழுதாக என்னது எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம இரண்டாவது ஜமாத் என்பது என்னது கூடாது, அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோமே தவிர இது ஒரு கொள்கை, இது அக்கீதா, இது இல்லாட்டி சரி வராத அந்த அடிப்படையில் இல்லை. ஆனால் நமக்கு விளங்கின ஆதாரம் இது. நம்ம ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யலை அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு தெளிவாக நம்மளுக்கு விளங்கிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை செய்ய முடியும். சார், அப்போ அதுக்கு என்ன பதில், எது தர்மம் செய்பவர் யார் அப்படின்ற செய்தி வருது, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா வகாஇஉ அயான் லா உமூம லஹா, சில மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தனிப்பட்ட சலுகைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. முதல் பதில், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தன் ஐம்ல போய் இஹ்ராம் கட்டிட்டு வாங்க நியத்து வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான். அது வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிப்பதற்கு முடியாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக உலுகியால் ஒருவருக்கு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தி வருது. இப்படி தனிப்பட்ட ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களுடைய ஆர்வங்களை பார்த்து சில சலுகைகள் என்ன செய்திருக்கிறார்கள், வழங்கி இருக்கிறார்கள். ஒரு கபரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு ஈரமான ஈச்சம் ஓலையை நாட்டி விட்டாங்க. இதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. தனிப்பட்ட ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு விஷயத்தில் உண்டு. எந்த அடிப்படையில் சொல்றோம், இது தொடர்ந்து நடக்கல, இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கல, ஒரே முறை தான் என்ன செஞ்சது நடந்தது. இது ஒரு அம்சம். இது திருப்தி இல்லையா? இரண்டாவது முறையில் யோசிச்சு பாருங்க. அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தொழாதவர், அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தொழாதவரும், இங்க நடக்கிற ஜமாத்து வந்து இருவருமே தொழாதவர்கள். எனவே அந்த சூரத்துக்கு இந்த சூரத்தை என்ன செய்யலாது, ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது. தர்மம் செய்கின்றவர் யார் ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோழரும் சட்டப்படி எழுந்து போயிருக்கணும். இதுல வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா, ஆனால் ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாரு, எழுந்து போனார் என்ற செய்தியிலிருந்து இந்த வளமை நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது. அதனால நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் இதுல இன்னொரு விஷயம் நடக்கும், அது வந்து கூடுமென்று சொல்றவங்களும் அதை ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் தொழுது கண்டிருப்பாரு, அவர் குல்லது பிரபின்னாஸ் அப்படி தான் ஆரம்பிச்சுப்பார். அப்ப அவரை போய் டச் பண்ணி விடுறது, டச் பண்ணோடனே அவர் மலிக்கின் நாஸ்லேருந்து சவுண்ட் என்ன செய்யும் வரும். இப்படி ஒரு நடைமுறை செய்வார்கள். இதுக்கு வந்து என்னது எந்த விதமான ஆதாரமும் இல்லை. டச் பண்ணி தொழக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கிறது, அது வந்து மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம். சுன்னத்து தொழுகைகளில் இரவு நேர தொழுகைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டச் பண்ணாம போய் பக்கத்தில் இருந்த செய்திகள் என்ன செய்கிறது இருக்கின்றதே தவிர ஃபர்துடைய விஷயங்கள்ல, கடமையான ஜமாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஜமாத்து வாஜிப் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எந்த நடைமுறையும் இல்லை. அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அம்சம் இஸ்லாமிய அறிஞர்கள் யாரெல்லாம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்களோ அந்த கருத்து தான் சரியானது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை என்ன செய்கிறோம், செய்து வருகிறோம். அல்லாஹு அலம். இங்கே நம்ம சொன்னால் பெண்கள் வந்து இப்போ ஒரு முளம் எழுத்துக்கொள்ள சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒரு முளமணி நீங்கள் வச்சிங்கன்னா நிலத்தில் படும். அப்போ நிலத்தில் போகிற நேரத்தில் வந்து இப்போ அசுத்தம் படுது, இதுக்கு என்ன செய்யறது, நம்ம நிலத்தை அப்படி போகிறோம், அசுத்தம் படுகிறது, இதுக்கு என்ன செய்வது, அப்போ இது வந்து அசுத்தம் மாதிரி இல்லையா அப்படின்ட்டு அந்த ஒரு அசிங்கம் மாதிரி இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டதாக ஒரு செய்தி வருது. எனக்கு அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் அது சில வேளை அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்தால் பயனளிக்கலாம் என்பதனால சொல்கிறேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல கிடைக்கல.
என்னன்னு சொன்னால் இப்படி கேட்கப்படுது ரசூலுல்லாஹ்கிட்ட, நீங்க இப்ப கேட்ட மாதிரி இப்படி கேட்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யுதஹிருஹு மா பஅதஹு, அவன் நடந்து போற நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சுத்தமான மண் அதை சுத்தப்படுத்தி விடும் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சுத்தமான மண் அதை சுத்தப்படுத்தி விடும் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வருகிறது. அவருடைய ஆதாரத்தன்மை எவ்வளவு நம்பகமான செய்தி அப்படி என்பது எனக்கு தெரியலை. ஆனால் இப்படி ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லப்பட்டது. என்ன காரணம்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் மண் சுத்தமாக்குகின்ற ஒரு பொருள்களில் ஒன்றாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்பிக்கை. மண்ணை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக்கக்கூடிய பொருள்களில் ஒன்று. அதனால தான் தயம்மமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போய்ட்டு வந்து மண் எடுத்து என்ன செஞ்சுக்கொள்வாங்க, கையால் செஞ்சுக்கொள்ளும். அப்போ அதில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் யோசிக்கலாம், அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, யாராவது துப்பியிருப்பாங்க, அசிங்கமாலாம் இருந்திருக்கு, அதே திருப்பி நம்ம கழுவிட்டு வந்து அதை நம்ம கையால் தொடச்சிக்கிறது எந்த அளவில் நல்ல மண்ணில் நம்மளுக்கு சிந்தனை வரலாம். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, மண்ணுடைய விஷயத்தில் அது சுத்தத்தை தான் உண்டாக்கும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதனால் பொதுவாக மிக அசிங்கமான இடங்களை யாரும் அப்படி நடந்து போகிறதில்லை. உதாரணமாக சதுப்பு நிலமாக சேத்து நிலமாக இருக்குது, அதில் யாரும் அப்படி எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. அல்லது அதாவது அசிங்கமான சூழலில் இருக்கக்கூடிய இடத்துல யாரும் அப்படி எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. சர்வசாதாரணமாக எல்லாரும் நல்ல இங்கே தொழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அப்படி என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, நல்ல ஒரு இடத்துல தான். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளை உணராமல் உள்ள அசிங்கலை பார்த்தா இது கேள்வி. இதில் எந்த கற்பனை வந்துடப்படாது, மலம் சலம் எல்லாத்தையும் போய் எடுத்து போய் அடுத்தது வந்து சுத்தப்படுத்திருமென்னு அர்த்தம் இல்லை. அப்படி யாரும் போக போகிறதும் இல்லை, அப்படி யாரும் போக போகிறதும் இல்லை. மேலே உடுத்துட்டு போகிறவங்களே அதை கண்ணா என்ன செஞ்சுருவோம், வேறு பக்கத்தால் என்ன செய்வோம், போவோம். அப்போ ட்ரெஸ்ஸோட போகிறவங்க நிச்சயமாக அந்த பகுதியால் போக மாட்டாங்க. இது எதை பற்றி கேள்வின்னா, சாதாரண மண்ணிற்கு அதிலலாம் அசிங்கம்லாம் இருக்கலாம், இது படுகுதே என்றதான் கேள்வி. ஆனால் அதில் எந்த வித உதாரணமாக நம்ம எந்த ட்ரெஸ்ஸு அந்த பகுதியில் பட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல தயமும் செய்யலாம், அந்த இடத்துல என்ன செய்யலாம், நம்ம தயமும் செய்யலாம். அப்போ அப்படிப்பட்ட இடம் தான் இது. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி அந்த அளவுக்கு ஈடுபட்டு போகிறது தடையும் கிடையாது. அதான் அதுக்குரிய சுருக்கமான பதில். என்ன கேள்வின்னு சொன்னால், மாற்று மதத்தவர்களை நான் இஸ்லாம் பற்றி சொல்லும்போது காட்டுவாசிகள் இருக்கிறாங்களே, காட்டுவாசிகள் இவர்களை பற்றி இதில் உதாரணம் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்கிமோஸ் அப்படின்ற உதாரணம் போட்டுக்கிறாங்க. போன்றவர்களுக்கு உதாரணம் சரியாக தெரியாது. அல்லாஹு தாலா வணங்க தகுதியானவன் என தெரியாத நிலையில் மரணம் அடைகிறார்களே, அவர்களின் நிலை என்ன என நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்வது அப்படின்றது. இதில் நான் ஒரு 2-3 உபதேசங்களை நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பொதுவாக இந்த மாதிரி மட்டுமல்ல, இது போன்ற பல கேள்விகள் நம்மகிட்ட எழும். அது எப்படி தெரியுமா, எங்களுக்கு புரிஞ்சிடும். எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், புரியாதவன்ற நிலைமை என்ன, எங்களுக்கு ஒரு உருக்கமான முக்கியமான ஒரு கட்டம் நன்றாக என்ன செஞ்சிடும், உள்ளத்தில் பதிஞ்சிடும். பதியாதவன்ற நிலைமை என்ன இப்படி ஒரு கேள்வி வரும். சில விஷயங்கள் எங்களுக்கு மார்க்கத்தில் தூரமாக வழங்கி அவருடைய அகலங்கள் எல்லாம் விளங்கி நம்ம மெய் செலுத்திடுவோம். அப்படி இஸ்லாத்தையே நினைக்காதவன்ற நிலைமை என்ன, அவனுக்கெல்லாம் இதுக்குள்ள வரல கிடைக்கலையே, அப்போ இது எப்படி நியாயமாகும் என்ற கேள்வி வரும். இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா, முதல் பதில், முதலாவது இந்த சிந்தனையை உண்டாக்கி அவனுக்கு பதில் கிடைக்கல என்று நான் வழிகட்டக்கூடாது. முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சைத்தான் அதை உண்டாக்குவான் பார்த்தி, அவனுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா, இவனுக்கு இது விளங்க வாய்ப்பு இருக்குதா, அவன் நிலையை பாரு, இல்லை இது எப்படி நீதியாக இருக்கும், எல்லாருக்கும் விளங்கினா தான் அது நீதியாக இருக்கும் என்று என்ன நடக்கும் தெரியுமா, அல்லாஹ் நம்மளுக்கு தந்த விளக்கத்தையும் விட்டு போட்டுட்டு வெளியே போயிடுவோம். இப்படி நிறைய போனவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ட்ரெஸ்ஸில் அபாயாவை உடுத்து முறையாக மறைச்சி முறையாக வாழக்கூடிய பெண்களுக்கும் இந்த சைத்தான் சிந்தனை என்ன செஞ்சுக்கிறான், போட்டுக்கிறேன். எப்படி போடாதவர்கள் ஒழுக்கமாக இருக்கலையா, அவங்களும் சரியா கரெக்டாக இருக்கிறாங்களா இல்லையா, அது அவங்களுக்கு எப்படி இந்த விளக்கம் வரும், இதை உடுத்தா தான் மறைக்கலாம், நம்ம பேணுதலாக வாழலாம் என்ற விளக்கம் எப்படி வரும், அவங்களும் பேணுதலாக இருக்கத்தானே செய்கிறாங்க என்று சிந்திச்சு அவர்களுடைய பக்கம் இறங்கி இதை அகற்றி கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இது சைத்தான் சில பொழுது நம்மளுக்கு இதை பயன்படுத்த கேள்வி பிழை இல்லை, ஆனால் சைத்தான் இதை என்ன செய்வான், சில பொழுது நன்றாக பயன்படுத்துவான். முதலாக புரிஞ்சுங்க, எனது ரப்பும் இதை விளங்காதவனுடைய ரப்பும் அல்லாஹ், எனது ரப்பும் இதை விளங்காதவனுடைய ரப்பும் அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் விளக்கம் தந்தானா, முதலாக ஃபஹ்மதில்லா, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம அதில் இயன்ற அளவுக்கு எங்களுடைய விளக்கத்தை பயன்படுத்தி எங்களை காப்பாற்றி கொண்டு போக முயல வேண்டும். விளங்காதவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். எப்படி விளங்காதவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது எங்களுக்கு விளங்காமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். எங்களுக்கு விளங்கலை எடுத்துக்காக வேண்டி எங்களுக்கு கிடைச்ச விளக்கத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன் அவர்களுக்கு விளங்க இல்லை என்பது எங்களுக்கு விளங்கலை எடுத்துக்காக வேண்டி எங்களை விளக்கத்தை என்ன செய்யக்கூடாது,
விட்டு விட்டு போய்விடக்கூடாது. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது நம்ம உலகத்தில் சரியா செய்வோம். உலகத்தில் ஊரில் வந்து ஒரே வகுப்பில் படிச்சிருப்போம், ஒரே மாதிரி பிஸ்னஸில் இறங்கியிருப்போம், நம்ம வந்து ஒரு மாதிரியாக முன்னேறிட்டு போயிருப்போம். எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும், எல்லாரும் ஒன்றா தான் படித்தோம், இன்னும் சொல்ல போனால் அவன்லாம் முந்தி வந்தவங்க, நான் இந்த பிஸ்னஸில் எப்படியோ திறமையாக முன்னேறிட்டேனே, இவங்களுக்கெல்லாம் ஏன் விளங்கலை அப்படின்ட்டு சிந்தனை வரும். அதுக்காக உங்களோட பிஸ்னஸ் விட்டு போய் அவனோட போய் சேர்ந்துருவீங்களா? சேர மாட்டீங்க. சரி, நம்மளுக்கு தந்தது நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருப்போம். எதில் பின்னுக்கு வந்துடும் தெரியுமா? மார்க்க விஷயத்தில். உலக விஷயத்தில் எவனுக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு விளங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு என்னது அந்த பகுதியில் போய்கிட்டே இருப்போம். ஆனால் உலக விஷயத்தில் மட்டும் ஒரு பெரிய சிந்தனை எடுத்து அவனுக்கு விளங்காத இவனுக்கு விளங்காத இது எப்படி சமனாக இருக்கும்? அப்போ உதாரணமாக இப்போ அரபு உலகத்தில் இஸ்லாம் வந்திருக்கிறது. அரபு உலகத்தில் இஸ்லாம் வந்திருக்கு. அரபு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன சிந்தனை வரும்? நம்ம ஓதுறோம், விளங்குது, நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அரபு தெரியாத மக்களுக்கு இது விளங்காது, இது எந்த வகையில் நீதியா இருக்கும் என்று எவன் விட்டு போகக்கூடாது. அரபு தெரிஞ்சு விளங்கி அழுகிறானே அவன் என்ன நினைச்சிடக்கூடாது, இது சமனான மார்க்கம் அல்ல அப்படின்னு வெளியே போயிடக்கூடாது. நீ என்ன நினைக்கணும்னா, உனக்கு அல்லாஹ் அருளையும் சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், சந்தோஷமா என்னது முன்னேறிட்டு போ. விளங்காதவனுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது உனக்கு விளங்காம என்ன செய்யலாம், இருக்கலாம். இது முக்கியம். இது அல்லாஹ் சில பொழுதுல சோதனைக்காக தருவான். இந்த அடிப்படையில் இதை நம்ம விளங்கிக்கண்டு, இதில் நான் சாதாரணமாக இதை நம்ம தெரிஞ்சுக்களை தான் கேட்குறோம். வேற நம்மளுக்கு அது விளங்கினோ விளங்கலையோ நம்மளுக்கு இதுதான் உண்மை என்று தெரியும் என்றிருந்தால் இந்த கேள்வி நியாயமானது தான். இப்போ அந்த அடிப்படையில் அந்த கேள்விக்குரிய பதில் அப்படி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக என்ன செய்கிறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் ஒரு கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க, கடவுள் எப்படி தோன்றினான், கடவுள் எப்படி தோன்றினான் அப்படின்னு சொன்னால், இப்போ காட்டுவாசிகள் அப்படின்னு காட்டப்படுறாங்களே, காட்டப்படுறதெல்லாம் உண்மையில்லை விளையாடானே, கெனிபலிசம் அப்படியெல்லாம் காட்டுவாங்க. இதை காட்டப்படுறதெல்லாம் என்னது 100க்கு 100 உண்மையான சப்ஜெக்டெல்லாம் இல்லை, இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் இவங்க காட்டுற அளவுக்கு உண்மையான சப்ஜெக்ட் அல்ல. அது ஒரு ஃப்ளைட் என்ன செய்யுது, ஒரு இந்த மாதிரி எமர்சனியா காடு ஏரியாவில் ஒரு ஃப்ளைட்டு போகுது. ஃப்ளைட்டு போகிற நேரத்துல எல்லாம் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கீழே குந்தி அப்படியே வணங்குறாங்க, குனிச்சு. ஏன்? சரியா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கு மேலால் என்ன செய்யுது, லைட் எல்லாம் ஒடிந்துக்கணும், இரவுல போகுது. அந்த மக்களுடைய சிந்தனை மூளை வளர்ச்சி அடிப்படையில் கடவுள் தோற்றம் அளிக்கிறார். கடவுள் என்ன செய்யறாரு, தோற்றம் அளிக்கிறார். அந்த பகுதியால் போறாங்க, அந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தான் கடவுள் அந்த ஏரியாவில் என்ன செய்வாரு, போவாரு, பிரார்த்திக்கிறாங்க. போனாச்சா மறந்தாச்சு இப்படி நினைக்கிறாங்க. இப்படி இது போட்டு கடவுள் எப்படி தோன்றி இருப்பார், அதாவது எப்படி இந்த மாதிரி பின்தங்கிய மக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எப்படி மேலான ஒன்று அற்புதமா போன உடனேயே இவ்வளவு பிரம்மாண்டமா ஒன்று என்ன செய்து இவ்வளவு நெருக்கமாக நமது கீழால போது பெரும் ஓசையோட அப்படி என்று அந்த சிந்தனையூடாக அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் கடவுள் தோன்றிய முறை அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளையும் பலவிதமான போக்குகளையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். காட்டுவாசின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே விளங்காதவங்க அல்ல. அல்லாஹு தாலா மனிதனுக்கு அக்லை கொடுத்து படைத்திருக்கிறான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு உத்தரவாதம். நம்ம வந்து ஹிஸ்டரியிலையும் சோசியலையும் படித்த மாதிரி இல்லை. எப்படி மனிதன் வந்து குகையிலிருந்து வெளியே வந்தான், கல்லோட கல்லை தட்டி நெருப்பு கண்டுபிடிச்சான், அப்புறம் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான், மிருகங்களை பார்த்து இப்படி வரலாற்றில் மட்டும் தான் படிச்சுக்கலான்னு. ஆனால் நம்ம தெரிஞ்செல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலேருந்து வந்தது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு இன்பத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கண்டு, நெருப்பை காணாமல் எந்திப்பாங்க, எல்லாத்தையும் கண்டு, தடுக்கப்பட்ட மரத்தை நம்ம காணலையே அதையெல்லாம் கண்டு இந்த உலகத்துக்கு வந்தவர், எல்லாம் தெரியும். அதனால அல்லாஹ் தஆலா பெரிய இல்மை கொடுத்து இந்த உலகத்துக்கு இறக்கினான். குகையிலிருந்தெல்லாம் வெளியே வரல, குகையிலிருந்தெல்லாம் வெளியே வரல. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நம்ம கண்ணியப்படுத்தியிருந்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் கப்பல் கட்டியாச்சு. கப்பல் என்னது கட்டியாச்சு, பெரும் தட்டான கப்பல்கள் கட்டி ஒரு பெரிய ஒரு டெவலப்பான ஒரு சமுதாயம் தான் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை சொல்றான். இது என்னன்னா குகையிலிருந்து குனிஞ்சு குரங்கு மாதிரி போன மாதிரியே ஒரு போட்டோ போட்டு காட்டி விளங்கிட்டா ஒண்ணுமே விளங்காத மாதிரி இருந்து அதுல மிச்சம் மீதிகள் தான் இந்த காட்டுக்குள்ள வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எது டெவலப் ஆகி வந்துட்டாங்களா மற்றவங்க எல்லாம், அந்த வராம அப்படியே பழங்குடி மக்கள் இருந்தாங்களே அதை இருந்து அவங்க அப்படியே செஞ்சுட்டாங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து விட்டார்கள் அப்படி என்று சொல்றாங்க. இப்படி இருக்கிறாங்க மக்கள். சில மக்களை நம்ம பார்க்கிறோம், அவங்க நினைச்சா வெளியே அழகா வரலாம், நினைச்சா வெளியே வரமாட்டோம்னு உள்ளுக்கு வைக்கிறாங்க. ஆனால் எப்போ வந்துட்டு போகிறாங்க, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு அப்படி அவங்களோட ட்ரெஸ்ஸோடலாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்து கொண்டு உள்ளுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வம்புத்தனம். இதெல்லாம் நம்ம நல்ல நாகரிகமான வாழ்க்கை விளங்கி இப்படியே வாழுவோம்ன்றது வம்புத்தனம். அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அக்கல் கொடுத்துருக்கிறான். ஆனால் சில மனிதர்கள் காட்டப்படுகிறார்களே, அந்த காட்டப்படுகின்ற மக்களை பற்றி உண்மை நிலை நம்மளுக்கு தெரியாது. உண்மையில் அப்படி இருக்கிறார்களா? உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று இருக்கக்கூடியவங்க காட்டுவாசிகள், டெவலப் இல்லாத காட்டுவாசிகளை கண்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு என்னது தெரியாது. அப்படியே இருக்கிறேன்னு வைத்துக் கொண்டால் ஹதீஸ் எப்படி எங்களுக்கு சொல்லுவது தெரியுமா? தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் என்னை பற்றி செய்தி அவரது காதுகளை வந்தடைந்து, எப்படி
என்னை பற்றிய செய்தி அவரது காதுகளை வந்தடைந்து பின்னர் எவர் என்னை ஈமான் கொள்ளவில்லையோ அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வேற எந்த தீனையும் அவர்கிட்ட அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி? யஸ்மஉ பி சும்ம லா யுமின். முதலாவது என்னை பற்றிய செய்தி அவருக்கு என்ன செய்யணும்? வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தி யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வரவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி யாருக்கெல்லாம் வரவில்லையோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்யறான்? இந்த உலகத்தில் அந்த செய்தி கிடைக்காததை வைத்து அந்த குற்றத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான் அவர்களுக்கு. சரி, அவங்களுக்கு என்ன செய்வான் என்பது இரண்டாவது கட்டம். ஆனால் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு கிராமத்தையும் அழிப்பது கிடையாது. வ அஹ்லுஹா காஃபிலூன். விளங்காத மக்களாக அந்த ஊர்வாசிகள் இருக்கின்ற நேரத்தில், எப்படி காஃபில் என்றா புறக்கணித்த மக்களாக, அந்த என்ன சொல்றது, கவனம் இல்லாத மக்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அழிக்க மாட்டான். எப்படி? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அழகான ஒரு வசனம், அஹ்லுஹா காஃபிலூன், பராமுகமான விளங்காத மக்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஊரை அழிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துக்கு செய்தி போய் சேராத அமைப்பில் ஒரு சமுதாயம் இருந்து விளங்காத மக்களாக ஒரு சமுதாயம் இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் அந்த சமுதாயத்தை என்ன செய்வதில்லை, தண்டிக்க போவது இல்லை. அப்படின்னு அவங்க நாளை மறுமையில வந்து அல்லாஹ் மன்னிச்சிருவானா, நரகத்தில் நுழைச்சிருவானா, சொர்க்கம் நுழைத்து விடுவானா? இது சம்பந்தமாக சில ஹதீஸ்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹாக்கிம்ல, அதே போல சஹீஹ் இப்னு ஹுஸைமால எல்லாம் வருது. என்ன? நாளை மறுமையில் இது போன்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சோதனை வைப்பான். எப்படி? இது போன்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரத்யேகமான ஒரு சோதனை வைப்பான் என்று. ஆனா அந்த செய்திகளுடைய தரம் பலகீனமானது. அதனால நம்ம அதை ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக அல்லாஹு தஆலா வமா அனபி தொல்லா மில்லில் அபி, நான் எனது அடியார்களுக்கு அநியாயம் இழைப்பவன் அல்ல. நரகத்தில் போடப்படுகிற நேரத்திலேயே என்ன கேட்பாங்க? என்னிடமிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? என்னிடமிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எச்சரிக்கை. என்ன சொல்லுவாங்க? பலா, வந்தார்கள் அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுல போடுவான். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், அவங்களுடைய பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால தான் அல்லாஹ் தஆலா போடுவான். இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம நமது மனதை ஆறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்தி தெரியாமல் நிராகரித்தவர்கள் அல்லது செய்தி தெரியாமல் ஒன்று அப்படியே இருந்தவர்கள் யாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பது கிடையாது. அவங்களுக்கு நிர்பந்தமும் கிடையாது. செய்தி போய் அவர்களுக்கு சேரவில்லை என்று சொன்னால், செய்தி போய் அவர்களுக்கு சேரவில்லை என்று சொன்னால் சரி, இப்போ என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு இப்போ காட்டுவாசிக்கிட்டு சொல்லப்படுற எல்லாருக்கும் ஒரு தனி லாங்குவேஜ் சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது, அதில் பேசலாம், அதை படித்தவங்க இருக்கிறாங்க, அதை பல்கலைக்கழகங்களில் படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பேசலாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்போ அப்படியே எடுத்துக்கணும்னா என்ன, அந்த மொழியில பேசி தெரிந்தவர்கள் முஸ்லிம்கள் இருந்தால் அவர்களுக்கு போய் என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் எனது தனிப்பட்ட நம்பிக்கை, இந்த உலகத்தில் சொல்லி காட்டப்படுற அமைப்பில் காட்டுவாசிகள் இல்லை. இது தனிப்பட்ட நம்பிக்கை. எப்படி? இப்போ சொல்றாங்களே ஒரு விதத்தில் காட்டுறாங்களே ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பில், இந்த அமைப்பில் ஒன்றுமே விளங்காத அமைப்பில் சொல்ற காட்டுவாசிகள் இல்லை என்பதுதான் எனது கருத்து. பொதுவாக டார்வினிசத்தை உறுதிப்படுத்துவதற்கான திரைமறைவில் நடக்கக்கூடிய ஒரு திட்டமிடல் தான் என்பது எனது தனிப்பட்ட ரீதியான கருத்து. டார்வினிசத்தை உறுதிப்படுத்தணும்னா குரங்கு மாதிரி 10 பேரை காட்டணும். அதை தவிர இதில் ஒரு உண்மை இருப்பதாக எனக்கு தெரியல. அல்லாஹு ஆலம். ஏன்னா நம்ம அந்த துறையை தெரிச்சு உள்ளவங்க அல்ல. அதான் எனக்கு தனிப்பட்ட ரீதியான கருத்து. சுருக்கமாக இதுதான் பதில். விட்டால் அவர்கள் நம்மோடு பேசாமல் இருக்கிறார்கள், நமக்கு உறவை முறித்து வாழ்கிறோமே என கஷ்டமாக உள்ளது. இதற்கு உள்ள தீர்வு என்ன? பேசுவதில்லை, அப்படி இருந்து விடலாமா? ஒரு நியாயமான ஒரு கேள்வி. நெருங்கிய வேறையே உறவுக்கு வெளியே திருமணம் முடிச்சிட்டோம்னு சொன்னால், தலாக்கு விவாகரத்துன்னு முடிஞ்சால் என்ன பகமே இருந்தால் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் மாமியில மகள் என்று சொல்லி, சாட்சியுடைய மகள் என்று சொல்லி நம்ம நெருங்கிய உறவுக்கு நம்ம திருமணம் முடிச்சிடுறோம். முடிச்ச பின்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் விவாகரத்து பண்ணிட்டா திருமண உறவும் போச்சு, ஏற்கனவே இருந்த உறவு என்னது போன மாதிரி ஆகிறது. இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது, திருமண உறவோடு எல்லா உறவும் போகின்ற வளமை இது நம்மளுக்கு உருவாகின்ற வளமை. திருமண உறவோடு எல்லா உறவுமே போகக்கூடிய விவாகரத்து ஆகிட்டா அது ஒரு விவகாரமாகவே என்ன செஞ்சிருது, ஆயிரத்தை பார்க்குறோம். விவாகரத்து ஆகிட்டா அதுக்கப்புறம் திருப்பி உறவுக்கிற ஒன்றுமே இல்லை. பிள்ளையை கொடுக்குறத கூட சண்டை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லித்தரல. எனவே நம்ம எப்பவும் திருமண விவாகரத்து என்று ஒன்று நடந்தால், அது என்ன காரணம் வச்சு நடந்திருந்தாலும், நமக்கு நடந்த ஒப்பந்தம் ரத்தாகியதே தவிர அதில் நம்மளுடைய மற்ற காரியங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. நான் தரமாட்டேன், நீ தரமாட்டேன்னு ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, இருக்கப்படாது. நம்ம இப்படி வச்சாதான் இவனுக்கு மனசு என்ன செய்யும், உணர்வுபட்டு குழந்தையை வச்சு என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய முறை. ஆனால் சிலர் விவாகரத்துக்கு பின்னால
அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மரணங்கள் போன்றவைகள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. அதுதான் ஒரு மூமின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் அப்படித்தான் என்ன செஞ்சது இருந்து, அப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருது. திருமண விவாகரத்தினால தான் மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும், மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகமே கிடையாது. அதற்காக வேண்டி இது ஒரு பகமையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்வது? பொதுவாக இதுல ரெண்டுல ஒன்று தான் செய்யலாம். என்ன, நம்ம உலகத்துல நம்ம சேர்ந்து நடக்க வேண்டியவங்க இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து நடந்தா தான் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், சேர்ந்து நடக்க முடியும். நம்ம சேர்ந்து நடக்க வேண்டியவர்கள், நம்ம சலாம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள், நம்ம உறவோடு நடக்கக்கூடியவர்கள், அவங்க பகைத்து நடந்தா இந்த உலகத்தில் உள்ளது ஒரே வழி என்ன தெரியுமா, நம்மளோட பகுதியை சரியா செஞ்சுட்டு போறது மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவது. உரிய கடமையான நேரங்களில் வந்து அவர்களை சந்திச்சு வாய்ப்பு இருந்தால் அவங்க வெறுத்தாலும் சரி சந்திக்க விடுவாங்களாக இருந்தால் சந்திச்சுட்டு வருவது. இல்லையா அலல் அக்கல் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டியவள் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். ஆக குறைந்த வேலை என்ன, பகைக்காமல் இருத்தலண்டா அதுதான். இப்போ 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது அர்த்தம் என்ன, நம்மளுக்கு பெரிய கடன் ஒன்று வாங்கி கோடிக்கணக்கில் ஒருத்தம் வச்சுட்டு போயிட்டான்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம சிரிச்சு பழகி வீட்டில் விருந்து கொடுக்கணும் அர்த்தம் இல்லை. 3 நாளைக்கு மேலே நம்ம பேசாமல் இருந்துட்டு வாங்க நீங்கள் 1 கோடி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க திருப்பி இன்னொரு கோடியை நினைக்கிற மாதிரி செய்கிற வேலை இல்லது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சலாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. உனக்குள்ள உலக ரீதியாக எவ்வளோ பகமை இருந்தாலும் சரி, உனக்கு எனக்கு நட்பு இல்லை ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈமானிய உறவு என்ன செய்யக்கூடாது, இந்த கடனால போகக்கூடாதே தவிர. ஆனால் உனக்கு எனக்கு உறவு திருப்பி என்ன செய்யாது, வராது என்று நடந்து கொள்ள இஸ்லாம் தடை செய்யலை. அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. அதுக்கு பகமையை 3 நாள் வச்சுட்டு 4வது நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் பண்றோம், முந்திரவது தான் சிறந்தவர். ஆனால் திருப்பி பழைய உறவு வரணும்னு இஸ்லாம் என்ன செய்யலை, அந்த இடத்துல சொல்லவில்லை. அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நம்ம போக முடியுமா, இதுதான் நம்மளால செய்ய முடியுமே தவிர இதுல மேலதிகமாக நம்மளால எதுவும் செய்ய முடியாது. காரணம் அவங்க பகைக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதற்காக வேண்டி குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிக்கக்கூடாது முடிவு யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் பலத்தை அது அதிகரிக்கும், ஒரு குடும்பத்துடைய பலத்தை அந்த டையம் என்ன செய்யும், அது அதிகரிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி என்னென்னா, பெண்களுக்கு வந்து மாதாவிடாய் காலப்பகுதி பள்ளிக்குள் வரலாமான்னு சொல்லி, இது நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது பேசிக்கிறேன். இதுவும் ஒரு கருத்து முரண்பாடான தலைப்புகள் உண்டு, வரலாமா வரக்கூடாதா என்பது கருத்து முரண்பாடான தலைப்பில் உண்டு. ஏகோபித்த முடிவுகளெல்லாம் யாருமே என்னது இல்லை. எனக்கு தெரிந்த அளவில் நான் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எனக்கு தெரியுது ஒரு குர்ஆன் ஒரு ஹதீஸ் கிடையாது பெண்கள் பள்ளிக்குள் அந்த மாதிரி நிலையில் வரக்கூடாது என்பதற்கு. அந்த மாதிரி நிலையில் பெண்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது என்பதற்கு ஒரு குர்ஆன் வசனமோ ஒரு ஹதீஸோ கிடையாது. காட்டப்படக்கூடிய 1-2 ஹதீஸ்களும் ஜுனுபாலியும் சம்பந்தப்படக்கூடிய ஹதீஸ்கள். எப்படி ஜுனுபாலியோ மாதாவிடாய் பெண்ணோ பள்ளிக்குள்ள வரக்கூடாது என்று எதை மட்டும் பிரிச்சு விட்டாங்க தெரியுமா, மாதாவிடாய் பெண்ணுக்கு மட்டும் அந்த ஹதீஸை பிரிச்சு விட்டாங்க. ஆனால் அது பலகீனமான ஹதீஸ், அது பலகீனமான ஹதீஸ். ஆனால் மாற்றமாக நீங்கள் பார்க்கலாம், அசல் என்ன, காஃபிர் கூட பள்ளிக்குள்ள வரலாம். ஆனால் முஸ்லிமான பெண்மணி 7 நாளைக்கு வரக்கூடாதுன்றது எனக்கு அவ்வளோ நல்ல சட்டம் மாதிரி விளங்கலை. யார் சொல்லியிருந்தாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலும் அது எனக்கு ஒரு அவ்வளோ நல்ல சட்டம் மாதிரி விளங்கலை. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருந்தால் அதுக்காக மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருந்தால், அப்படி இல்லாத நேரத்தில் இது கருத்து முரண்பாடான மசலா தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன்ல அப்படி இல்லை, குர்ஆன்லையும் அப்படி இல்லை, ஹதீஸ்லையும் அப்படி இல்லை. குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்வார்கள், அந்த வசனம் என்னன்னு சொன்னால், நீங்க வந்து தொழுகையை போதையுடையவர்களாக நெருங்க வேண்டாம், வலா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, தொழுகையை போதையுடையவர்களாக நீங்கள் நெருங்க வேண்டாம். அதே போல ஜுனுபாலியாக இருந்தாலும் குளிக்கும் வரைக்கும் நீங்கள் நெருங்க வேண்டாம், தொழுகையை நெருங்க வேண்டாம் என்று அந்த இடத்துல தொழுகை அல்ல தொழும் இடங்கள் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. எப்படி தொழுகை அல்ல தொழும் இடங்கள், தொழும் இடங்களை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பது அர்த்தம் அப்படின்றாங்க. பிழை, தொழுகையைத்தான் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய தொழும் இடங்களை நெருங்க வேண்டாம் நாங்கள் என்ன செய்யல சொல்லவில்லை. அதனால அந்த செய்தி நேரடியாக அர்த்தம் அதுல இல்லை. ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான தடை சம்பந்தமான ஹதீஸ்களும் இல்லை. ஏன்னா நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வரலாம் இடத்துக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் முஸ்லீமாக இருந்தா வரலாம் என்று பார்க்குறேன். காஃபிரான பெண்மணியே என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ள வரலாம். காஃபிரானவர்களே என்ன செய்யலாம், பள்ளிக்குள்ள வரலாம் என்று இருக்கிற நேரத்தில் முஸ்லீமானவங்க வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் 2-3 ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதாவிடாய்க்கு உட்படுறாங்க. மாதாவிடாய்க்கு உட்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இது வந்து ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன செய்யும், இப்படி ஏற்படும் அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இஃப்அலி மா யஃப்அலுல் ஹாஜ் கைர அல்லா ததுஃபி வலா துஸல்லி, ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள், தொழாமலும் தவாப் செய்யாமல் இருந்து விடுங்கள் அப்படின்றாங்க. இதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹாஜிகள் செய்யற எல்லாவற்றையும் செய்யுங்க, ஆனா தவாஃப் மட்டும் என்ன செய்யவானான்னு சொல்லி இருந்தா நம்ம பள்ளி விஷயத்தை யோசிக்கலாம், அதை விட்டுறலாம். என்ன காரணம் என்று சொன்னால், இது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஹஜ்ஜில் எதை செய்யலாம்,
ஹஜ்ஜில் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தவாப் செய்யவானா மற்ற எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் சொல்லலை ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜிக்கு வெளியுள்ள அம்சத்தையும் சேர்த்து சொல்றாங்க. என்ன கைர அல்லா ததுஃபி வலா துஸல்லி, தவாஃபும் செய்யவானா தொழவுமானா மற்ற எல்லாம் செய்யுங்கன்றாங்க. தொழுகை ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்லை, தொழுகை ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஹஜ்ஜோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி தொழவுமானா தவாஃபும் செய்யவானான்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயமான பள்ளிக்குள்ள நுழைவானாம் மட்டும் சொல்லலாங்க. தொழுகை சொன்னாங்க தானே, அதே மாதிரி அந்த ரசூலுல்லாஹ் இதே சேர்த்து சொல்லலாம் தானே, அதை ரசூலுல்லாஹ் சொல்லல. பெண்கள் தவாஃப் செய்யலாமான்ற கேள்வி ஏன் வருது தெரியுமா? பள்ளிக்குள்ள நுழையலாம் என்பதனால தான். பள்ளிக்குள்ள நுழையக்கூடாத தவாஃப் சப்ஜெக்ட் என்ன செய்யாதாங்க வராது. நுழையலாம் என்று இருக்க போய் தான் தவாஃப் செய்யலாமான்ற கேள்வி அந்த இடத்துல என்ன செய்யும் உருவாகிறது. எனவே இந்த செய்தி ஒரு ஆதாரம். அது அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடல்ல தான் பெருநாள் தொழுவித்தார்கள், திடல்ல தான் தொழுவித்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா மாதவிடாய் பெண்கள் அங்க வரட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். பெருநாள் திடலுக்கு வாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது முஸல்லாவோட சம்பந்தப்பட்ட தொழுமிடத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி வர சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், வல் யஅ்தஸில்னல் ஹுய்யது வல் முஸல்லா, மாதவிடாய் பெண்கள் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னா, தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னா. இந்த செய்தி ஆதாரமாக வச்சு என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா, தொழுமிடத்தை ரசூலுல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொன்னாங்க தானே அப்படின்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுல அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னாங்கன்னா தொழுமிடத்துக்கு வாங்கன்னு முதலாக சொல்லிக்கிறாங்க. தொழுமிடத்துக்கு மாதவிடாய் பெண்கள் வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை வச்சு என்ன விளங்கணும்? பள்ளிக்கு வாங்கன்னு விளங்கணும். முதலா என்ன விளங்கணும்? பள்ளிக்கு வாங்கன்னு விளங்கணும். முஸல்லாவை நம்ம எடுத்தோம்டா. இரண்டாவது என்ன? பள்ளிக்கு வாங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னா தொழுகின்ற நேரத்தில் மட்டும்தான். எந்த நேரத்தில்? தொழுகிற நேரத்தில் அது அசுத்தமாகிடக்கூடாது, பெண்களின் அடிப்படையில் ஏதாவது தவறுகளாக நடந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுமிடத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. என்ன ஆதாரம் அதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உரைகள் நிகழ்த்தினார்கள் பெருநாள் தொழுகையில. ஒன்று ஆண்களுக்கு, இரண்டாவது பெண்களுக்கு. மாதவிடாய் பெண்கள் அங்கிருந்து தவிர்த்து வேற ஏரியாவில் இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும்? 3 பேன் நடத்திருக்கணும். ஏன்? ஆண்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதரது உள்ள பெண்களுக்கும் 3 பேன் நடத்திருக்கோம். ஏன்னா பிரிஞ்சு தான் நினைக்கிறாங்க அவங்க. ஆண்களை விட பெண்கள் மிச்ச தூரத்தில் இருந்தாங்க, இல்லை சாதாரண தூரத்தில் தான் இருந்தாங்க. அப்ப இவங்க தொழுமிடத்தையே தவிர்த்திருந்தாங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கணும்? மிக தூரத்தில் இருந்திருக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரே தான் நிகழ்த்தினார்கள். எல்லாம் எங்க இருந்தாங்க? ஒரே இடத்துல தான் இருந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பள்ளியில இருந்து நீங்க அந்த இதை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க, நாவலின் ஹும்ரத்தை, ஒரு புடவையை கேட்குறாங்க, அதை எடுத்தாங்கன்றாங்க, ஒரு துணியை கேட்குறாங்க, எடுத்தாங்கன்றாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, நான் மாதவிடாய் பெண்மணியாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு மாதவிடாய் கையில இல்லைன்னாங்க. கையில இல்லை என்றாங்க. அப்போ ஆயிஷா போறாங்க, எடுத்துட்டு வராங்க. போகக்கூடாத தடை இருந்தா அந்த பிரச்சனை செஞ்சிருக்காது, வந்திருக்காது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் 4 விஷயம் தடை என்பதுதான் சரியானது. தவாஃப் இல்லை, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, குடும்ப உறவில் ஈடுபடுதல். வளமையாக ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி குடும்ப உறவில் ஈடுபடுவாங்களோ அந்த முறையில் குடும்ப உறவில் ஈடுபடுதல் இல்லை. இந்த நாளை தவிர மற்ற எல்லாம் அனுமதி என்பதுதான் சரியானது. அல்லாஹு ஆலம், மஜ்லிஸ்களுக்கு அவங்க வரலாம், பார்க்கறதுக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு கேள்வி வருது, மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதவங்க மட்டும் ஒரு கேள்வி வருது. இந்த பள்ளிகளில் பெண்களுக்கு தரிசனம் நடத்தக்கூடிய, வகுப்பு நடத்தக்கூடியவங்க அவங்க என்ன செய்வது? அவங்க நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நுழையலான்ட்டாங்க. அவங்க என்னது? நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நுழையலாம். என்ன நிர்பந்தம்? அது ஒரு நிர்பந்தம் இல்லை. மாதவிடாய்க்கு பள்ளிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும். நிர்பந்த அடிப்படையில் நுழையலாம் அப்படின்றது அதே அசுத்தம் தான் அங்கே நடக்க போதப்ப, அசுத்தம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் அதனால் அதுக்கு இல்லை. மற்ற அசுத்தம் என்ற காரணம் பொருத்தம் இல்லை. எவங்க நுழையலாம் தெரியுமா? மேலதிக உதிரப்போக்கு வராங்களே, 7 நாளைக்கு மேல் அல்லது 10 நாளைக்கு மேலன்னு மேலதிக உதிரப்போக்கு வரும், இஸ்திஹாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பள்ளிக்குள்ள வரலான்றாங்க. அவங்க பள்ளிக்குள்ள வரலாம் என்ன? அதனாலே அசுத்தம் நடக்க போகுது. ஆனால் அவங்க வரலாம்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இதுல 2 கருத்து உண்டு. அந்த 2 கருத்திலையும் அனுமதி என்ற அந்த கருத்து தான் பொருத்தமான கருத்து. நான் இதை விட கொஞ்சம் விரிவாக ஒரு தனி தலைப்பாக நான் செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். தாராளமாக வரலாம் என்ற கருத்தில் தான் நான் இருக்கிறேன். அதான் சரியானது. பெண்கள் குர்ஆன் தொடக்கூடாது மாதவிடாய் காலத்தில் எந்த விதமான தடையும் அதில் இல்லை. இந்த 4 மட்டும்தான். பெண்கள் தாராளமாக குர்ஆனை தொடலாம், தாராளமாக என்ன செய்யலாம்? குர்ஆனை ஓதலாம். எந்த பிழையும் அதில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்நியர்களுக்கு குர்ஆனை கொடுக்கலாமா இல்லையாண்டு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த நேரத்தில் கூட அந்நியர்களுக்கு கொடுக்கலான்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அங்க அந்நிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது யாரும் என்ன செய்யல, சொல்லல. அந்நிய ஆண்களுக்கு மட்டும் தான் தருவோம், பெண்களுக்கு தரமாட்டோம்னு என்ன செய்யல, சொல்லல. ஒரு அந்நிய பெண் குர்ஆனை தொடுவதற்குரிய தகுதி இருக்குன்னு அதை விட மிக தகுதி ஒரு முஸ்லிமான பெண்மணி என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். முரண்பாடு இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது என்னது? தெளிவாக நம்ம பார்க்கிற நேரத்தில் இது ஒரு வலுவான ஆதாரம் மாதிரி நம்மளுக்கு தோன்றவில்லை. நீங்க ஒரு கேள்வி கேட்க போனீங்க, கேட்டுருங்க.
கேள்வி என்னன்னா, முஸ்னத் அஹமதுல வருது, யாரெல்லாம் சூனியத்தை நம்புகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். வலா முஃமினுன் பிஸ் 4 விஷயத்தை உள்ளவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார். அதில் ஒன்று இதான் நம்மளோட கேள்வி. 4 பற்றி அதை பற்றி மட்டுமா? இல்லை கேள்வி வந்து சூனியத்தை பற்றி மட்டுமா 4 பற்றியா? ஓகே ரைட். அதில் வருது என்னன்னு சொன்னால், வலா முஃமினுன் பிஸ்ஹிரின், சூனியத்தை நம்பியவர் என்ன செய்ய மாட்டார், சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. இது சம்பந்தமாக என்னன்னு எங்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், முதல்ல அந்த ஹதீஸுக்கு நான் விளக்கம் சொல்வதற்கு முன்னால், அப்படி ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் சொல்லப்படுவது எல்லாம் கையெழுத்து பிரதியில் பிழைகள்லாம் உண்டு. இதான் நம்மளோட வாதம். எப்படி ஹதீஸ் லைவ் சஹி எல்லாம் இல்லை, 4, 5, 3 பல ரிவாயத்தை என்ன செய்து வருது, 4 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், 5 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் எல்லாம் வருது. 5 அறிவித்த அறிவிப்பில் கூட இந்த சூனியத்தை நம்பியவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை தவறுதலாக இடம்பெற்ற ஒரு வார்த்தை. அப்படி என்ற தவறுதலாக இடம்பெற்ற வார்த்தை என்றால் பிரிண்டில் தவறுதலாக இடம்பெற்றதல்ல, பிரிண்டில் சரியாக தான் இருக்குது. எதை பார்த்து அச்சடிச்சாங்களோ அதுவும் சரியாக தான் என்ன செய்யுது இருக்குது, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் கையெழுத்து பிரதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கையெழுத்து பிரதி அல்ல. ஒன்று நம்ம அச்சு கொண்டு வரதுக்கு காரணம் ஒரு கையெழுத்து பிரதி அல்ல, அதுக்கு ஒரு 100 அந்த நூறுடைய பிரபல்யத்தை பொறுத்து 10 இருக்கும், 15 இருக்கும், 20 இருக்கும், எத்தனை கையெழுத்து பிரதிகள் என்ன செய்யும் இருக்கும். ராவி எழுதுறவங்க யாரு? மனிதர்கள். நம்ம குர்ஆனுடைய விஷயத்தில் என்ன சொன்னோம், என்ன சொல்றாங்க, என்னதான் நபித்தோழர்கள் சேர்ந்து எழுதினாலும் மனிதன் அடிப்படையில் தவறு வரத்தான் செய்யும், எழுத்தில் என்ன செய்யும், தவறு வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் 700க்கு மேலே தவறு என்ன செய்யுது, குர்ஆனில் எழுத்து தவறு இருக்குது. அப்படி சொல்றோமா இல்லையா? சொல்றாங்க. எத்தனை 700க்கு மேற்பட்ட தவறுகள் அல் குர்ஆனுடைய எழுத்து பிரதியில் இருக்கு. எத்தனை நபித்தோழர்கள் மிக கவனமாக எழுதினதில். இது முஸ்னத் அஹமத், இது குர்ஆன் அல்ல. இந்த முஸ்னத் அஹமதுடைய பிரதி எடுத்து எழுதுகிற நேரத்தில், ஒரு 10-15 பிரதியாக எடுத்து எழுதுகிற நேரத்தில் எவர்களும் பதியாத ஒரு பதிவை ஒரு பிரதியில் என்ன செய்யுது, 1-2 பிரதிகளில் அந்த செய்தி வருது. எது? வலா முஃமினுன் பிஸ்ஹிரின் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை சட்டப்படி அறிவிப்பில் வராத வார்த்தை, சட்டப்படி அறிவிப்பில் வராத வார்த்தை. ராவிகளுடைய தவறால அந்த கையெழுத்து பிரதியில் என்ன செஞ்சிடறாங்க, அதை பதிவு செஞ்சிடறாங்க. பிரிண்டை விட்டுருங்க, பிரிண்ட்டுக்கு வருவதற்கு முன்னால அப்போ கையெழுத்து பிரதியில் இந்த வார்த்தை இருக்கிறதா இல்லையா என்றதை எப்படி முடிவு செய்வாங்கன்னா, எல்லா கையெழுத்து பிரதியையும் சேர்த்து தான், எல்லா கையெழுத்து பிரதியையும் சேர்த்து தான் முடிவு செய்வாங்க. இந்த எல்லா கையெழுத்து பிரதியை சேர்த்து முடிவு செஞ்சதை பிரிண்ட் பண்ணின பலர் இந்த வார்த்தையை போடலை முஸ்னத் அஹமதுல. பலர் என்ன செய்யலை, முஸ்னத் அஹமது கிரந்தத்தை எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை வராது. எது? சூனியத்தை நம்பியோர் சொர்க்கம் நுழைய மாட்டான வார்த்தை வராது. யார் அந்த ஒரு பிரதியை மட்டும் வச்சு பிரிண்ட் பண்ணாங்களோ, இந்த குறிப்பிட்ட தவறு விட்ட பிரதி இருக்கு தானே, அந்த பிரதியை மட்டும் வைத்து பிரிண்ட் பண்ணினார்களோ அவர்கள் அதை போட்டாங்க, அவர்கள் அதை போட்டார்கள். போட்டதனால அது முஸ்னத் அஹமதுல இருக்கிறேன்னு ஆகிறது, போட்டதனால முஸ்னத் அஹமதுல இருக்கிறேன்னு ஆகிறது. காரணம், பிரதிகளை வைத்துத்தான் அந்த ஆசிரியர் என்ன எழுதினார், என்ன ஹதீஸை சொன்னார் என்று முடிவெடுப்பது. உதாரணமாக நம்ம எப்படி சொல்றோமே, ஒரு 10 பேர் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா, இந்த 10 பேரை வச்சு தான் நீங்க யார்கிட்ட கேட்கிறாரோ அவர் என்ன சொன்னார்ன்றதை நம்ம முடிவெடுக்கிறோம். ஒரு 10 பேர் செய்தியை சொல்றாங்க, இன்னார் என்ன விஷயம் சொன்னார்ன்னு, இந்த 10 பேருடைய மெசேஜை வச்சு தான் அவர் என்ன சொன்னார் நம்ம முடிவெடுப்போம். 9 பேரும் ஒரு மாதிரி சொல்ல இன்னொருத்தர் மாதிரி சொன்னாருன்னா பிழை யாரில், அவரில் தான் பிழறிய நம்ம என்ன செய்யறோம், முடிவெடுக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த வலா முஃமினுன் பிஸ்ஹிரின் இருக்குது, லைஃப் சஹி என்பது 2வது கட்டம். நான் இங்க வந்து பலகீன பலம் பேசல, இந்த வார்த்தையே அந்த அறிவிப்பில் வராத வார்த்தை, இந்த வார்த்தையே அந்த அறிவிப்பில் வராத வார்த்தை. வலா முஃமினுன் பிஸ்ஹிர் என்ற இந்த வார்த்தை தவறுதலாக முஸ்னத் அஹமதுடைய கையெழுத்து ஒரு பிரதியில் என்னது, 1 அல்லது 2 பிரதிகளில் இடம்பெற்ற வார்த்தை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் இது இந்த ஹதீஸிலே என்னது, இது இல்லை. 1. 2வது, வலா முஃமினுன் பிஸ்ஹிர் அப்படின்னு ஹதீஸ் சஹீஹ் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஹதீஸ் நம்ம சஹீஹ் என்று வச்சுக்கிட்டா கூட அதுல எந்த விதமான ஆதாரம் அதில் இல்லை, அதுல எந்த விதமான ஆதாரம் இல்லை. முறையாக நம்புறது, முறையாக நம்பாமல் இருக்கிறது என்ற அட கருத்து. சூனியத்தை முறையாக நம்புதல், முறையாக நம்பாமல் இருந்த கருத்து. உதாரணமாக, மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களா என்று கேட்டால் நம்ம இல்லைன்னா சொல்லுவோம். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களா, இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்றோம், அல்லாஹ் இருக்கேன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை படைச்சேன்னு, அல்லாஹ் தான் படைப்போன்னு சொல்றாங்க, அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்க செய்யறான்னு சொல்றாங்க, அல்லாஹ் தான் மரணிக்க செய்யறேன்னு சொல்றாங்க, மழையை பொழிவிக்கிற அல்லாஹ்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவோம் அதுக்கு பதில், இது வந்து ஈமான் தான், ஆனா இந்த ஈமானை நாங்க பேசல. நாங்க என்ன ஈமான பேசுறோம், எப்படி நம்பணுமோ அப்படி நம்புதல் என்கின்ற ஈமானை நம்ம பேசுறோம். எப்படி நம்பணுமோ அப்படி நம்புதல் என்ற ஈமானை நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அப்படித்தானே சொல்றோம். அதே மாதிரி சூனியத்தை நம்பியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்ற அந்த செய்தி நம்ம எப்படி வழங்கணும் தெரியுமா? சூனியம் என்ற இந்த அம்சம் எல்லா விதமான செயல்களையும் தானாக என்ன செய்கிறது, அது செய்கிறது. சூனியம் எப்படி தொற்று நோயை அந்த மக்கள் நம்பினாங்க, தொற்று நோய் தானாக என்ன செய்கிறது, செயல்படுகிறது, தானாக பாதிப்புகள் என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது, நம்பியிருந்தாங்களே. அதே மாதிரி சூனியத்தை யார் அந்த மாதிரி நம்புறாங்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள். அதை சொர்க்கம் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள். யார் சூனியத்தை முறையா நம்புறாங்களோ, எப்படி சூனியம் என்ற ஒன்று அல்லாஹ் நாடாமல் பாதிக்காது.
அல்லாஹ் நாடினா மட்டும்தான் என்ன செய்யும், பாதிக்கும். சூனியத்துக்கு தானாகவே செயல்படக்கூடிய அந்த அமைப்பு இல்லை. உதாரணமாக தொற்று நோய் இல்லை என்று சொல்லுவாங்க, இது நம்பினவன் தானே. இன்னொரு செய்தியில் எப்படி வருது, தொற்று நோய் நம்பியவர் இல்லை, தொற்று நோய் இல்லை என்ற ஒரு செய்தி வருது. எப்படி வருது, தொற்று நோயை நம்பியவன் பிழை விட்டாண்டெல்லாம் அப்படிலாம் வரல, தொற்று நோயே இல்லை. அந்த ஹதீஸை எப்படி வழங்குறோம் தெரியுமா, தொற்று நோய் இருக்குது எப்படி நம்பினா இல்லைன்னு விளங்கப்படுத்துறோம். எப்படி நம்பினா இல்லைன்னு விளங்கப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், தொற்று நோய் இல்லை, தொற்று நோயே இல்லை என்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஒட்டகத்தை கொண்டு போய் பல ஒட்டகங்களுக்கு மத்தியில் விட்டா எல்லாத்துக்கும் நோய் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க, ஃபமன் ஆதல் அவ்வல, முதலாவதுக்கு நோய் கொடுத்தவன் யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். முதலாவதுக்கு நோய் கொடுத்தவன் யாரு, அல்லாஹ் தான். இது எந்த காலத்தில் சொல்லப்படுது, கிருமிகள் பற்றிய ஜேம்ஸ் பற்றிய நம்பிக்கை இல்லாத காலம். அந்த சமுதாயம் எப்படி நம்பும், கிருமிகளால் தொற்றுனா நம்ப மாட்டுது, ஒன்றோடு ஒன்று கலந்தாலே நோய் வருது நம்புது. அது பெரிய ஒரு ஆன்மீக பவர்ல உண்டாயிச்சு நம்பிச்சு. அப்படி நம்பினா குஃபர். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் தொற்று நோய் ஏற்படும். அல்லாஹ் நாடாம பக்கத்துல இருந்தாலும் என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு யாரா நம்பினா தொற்று நோய் இருக்கிற ஏத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. சூனியம் அதுதான். வலா முஃமினும் பிசிஹரின், சூனியத்தை நம்பிய சொர்க்கம் நுழைய மாட்டான்டா. சூனியத்தால தானாக அதெல்லாம் இயங்கும், தானாக பாதிப்பு ஏற்படுத்தும், தானாக அச்சமுறுத்தலாம் என்கின்ற அமைப்பில் யாராவது நம்பினாங்கன்னா அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சூனியத்தை அல்லாஹு நாடாமல் எதுவும் நடக்காது என்று நம்பினவன் சூனியத்தை நம்பினவனா ஆக மாட்டான். சூனியத்தை நம்பினவனா ஆக மாட்டான். எப்படி மக்கத்து காபிர்கள் விஷயத்தை விளங்குறோமோ, தொற்று நோய் விஷயத்தை விளங்குறோமோ, இது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி விளங்குறோமோ அது மாதிரி தான் இதை என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். அடிப்படை விஷயம் அப்படி ஒரு செய்தியே என்னது, முஸ்னத் அஹ்மதுல இல்லை என்பது. இது சம்பந்தமாக நீங்க இப்படி சோட்டா சொன்னா விளங்காது, ஆர்டிக்கலாக கட்டுரையாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொடர்கள் பர்வீன ஷரஃபியான்னு சொல்லி இலங்கை சகோதரி ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ஒரு 4 தொடர்களுக்கு மேலே இது முஸ்னத் அஹ்மத் பிரதியில் தவறுதலாக வந்த ஒரு இதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்டிக்கல் என்ன செய்து எழுதினாங்க. முடிஞ்சால் அந்த சகோதரிக்கு என்ன செஞ்சிடலாம், எனக்கு அதை அனுப்பி வச்சிடலாம். பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, பெண்கள் அபாயா அணிவது கருப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா, வேறு கலரில் அணியலாமா, இது ஒரு கேள்வி. முதலாவது புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய ட்ரெஸ் மறைத்தல் என்பது அபாயா என்று இஸ்லாம் என்ன செய்யல எங்களுக்கு சொல்லலை. உடலை மறைக்கணும், பெண்களுடைய அழகை மறைக்க வேண்டும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்லிச்சு. அபாயா என்ற ஒரு செட்டப் செய்யலை. ஏன் இப்படி ஆயிட்டுன்னு சொன்னா, அபாயாக்கள் மூலம் உடலை மறைக்கலாம், அபாயா தான் மறைக்க போடுறதுன்னு சொன்ன மாதிரி ஆகி இப்போ என்ன ஆகிட்டுன்னு சொன்னா, இருக்கிறது அபாயா அப்படித்தானே இருக்கு, எல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணி தான் இருக்குது, என்ன செய்ய நான் வாங்கி போய் உடுக்குறோம்ன்றாங்க. ஆனால் அபாயா உடுங்கன்னு எங்கேயும் குர்ஆன் வசனம் சொல்லுவோம் இல்லை, ஹதீஸ் சொல்லுவோம் இல்லை, அழகை மறைக்க வேண்டும் என்று தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நீ விற்கக்கூடிய நிறைய இடங்களை பாருங்க பாப்போம், எல்லாமே எந்த கவர்ச்சியும் எந்த அழகையும் மறைக்கணும் என்று சொல்லுதோ அதை விட கவர்ச்சியான மாதிரி ட்ரெஸ் என்ன செஞ்சுக்கிறான், சாதாரணமாக உடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை உடுத்தா கூட பரவாயில்ல, இந்த அபாயா உடுக்காமை தான் நல்லம் என்ற அளவில் என்ன செய்யுது அது வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ அபாயா உடுக்கிற வரவேற்கத்தக்க செய்தான். ஒரு சகோதரியோடைய ஒரு முறைப்பாடு ஒரு பயான் நிகழ்ச்சியில் வச்சு, நான் அபாயா போட நினைக்கிறேன், என் கணவன் எனக்கு வாங்கி தராரு இல்லை அப்படின்னு. கணவன் வாங்கி தர இல்லை. இப்போ கணவன்கிட்ட விசாரணை, கணவன்கிட்ட கேட்டோன்னு, சாதாரணமாக மறைக்கணும்னு அபாயா உடுத்தா நான் வாங்கி தருவேன், இவங்க கேட்குற மாதிரி அபாயாலாம் பார்த்தீங்கன்னா 15,000-20,000 போது நான் எங்கே போகன்னு கேட்டேன். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்களா, இங்கே மறைப்பதை விட அந்த ஆடையுடைய அலங்காரத்தில் கவனம் போகிற அமைப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை விடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நிறத்தில் அபாயா போடுவதுன்னு இஸ்லாம் எங்களுக்கு வரையறுக்கலை. நம்ம எந்த நிறத்துலையும் போடலாம், கருப்புலையும் போடலாம், நீளத்திலையும் போடலாம், பச்சையிலையும் போடலாம், சிவப்புலையும் போடலாம், எதுலையும் என்ன செய்யலாம் போடலாம். ஹிஜாபுக்கு ஒரு நிறம் வச்சுக்கலாம், நம்ம போடக்கூடிய மற்ற ஆடைக்கு ஒரு நிறம் என்ன செய்யலாம் வைத்துக்கொள்ளலாம். அதில் எந்த தடையும் இஸ்லாம் எங்களுக்கு செய்யலை. அந்நியர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது, காவி நிறத்தில் அது இருக்கக்கூடாது. அதே போல் அந்த ட்ரெஸ் என்னது மிக நெருக்கமானதாக இருக்கக்கூடாது, அல்லது விலகி இருந்தாலும் கூட உடம்பு தெரிகிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது. கவர்ச்சி, அந்த ட்ரெஸ்ஸை கவர்ச்சிகரமாக அழகாக இருக்கலாம், இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கலாம், அது கவர்ச்சிகரமாக என்ன செய்யக்கூடாது அந்த ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட ஒரு ட்ரெஸ் இருக்குமாக இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், அதை உடுக்கலாம். இன்ன கலரில் இன்ன நிறத்தில் இன்ன அடிப்படையில் தான் இருக்கும்னு சொல்லலை. எப்படி புரிஞ்சுக்கங்க, அந்த ட்ரெஸ் முழு உடலை மறைக்கிற அமைப்பில் இருக்கணும், முகமும் கையும் தவிர்த்த பகுதிகளை தவிர மற்ற எல்லாமே என்னது மறைக்கிற அமைப்பில் அது இருக்க வேண்டும். இரண்டாவது, அது உடலை நெருக்கிய அமைப்பு, அதாவது டைட்டாக காட்டக்கூடிய அமைப்பில் அது இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது மெல்லிய ட்ரெஸ்ஸாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸே தன்னகத்தே ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸாக அது இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காவி நிறத்திலான ட்ரெஸ்ஸாகவோ அந்நியர்களுக்கு ஒப்பாகிற ட்ரெஸ்ஸாகவோ அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி இருந்துட்டா அதான் அபாயம். அது நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி அதான் அந்த இடத்துல வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் லேசாக செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ளது இன்றைக்கு கருப்பும் இந்த மாதிரி சாதாரண நிறத்தில் உள்ளது தான், அதை உடுத்துட்டு தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் நம்ம முந்தான போடுறோமா, ஹிஜாப் போடுறோமா, இதில் நோக்கிற முதலாவது நம்ம உடலுக்கு திரை போடுவதற்கு முன்னால் உள்ளத்துக்கு திரையை போட்டுறணும்.
உள்ளத்துக்கு என்ன செஞ்சிடணும், திரை போட்டுறணும். நம்ம வந்து அழகை மறைத்து நம்ம வாழ வேண்டும், அலங்காரங்களை மறைத்து வாழ வேண்டும் என்ற திரை போட்டால் தான் ட்ரெஸ் என்ன செய்யும், ஒழுங்காகும். ட்ரெஸ் வந்து ஒழுங்காகும். இது நம்ம போட்டு உள்ள கிளியராக இல்லைன்னு வைங்களேன், இது ஒழுங்காக மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த நேரத்திலையும் போடலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அடுத்ததாக விட்டு அதே நிலையில் தொடலாமா, மீண்டும் முதுகு செய்வது அவசியமா? இப்போ குழந்தைகள் வளர்க்கக்கூடிய வீட்டில் அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வரும். என்ன, அதாவது குழந்தைகள் வந்து இப்போ இந்த ஒன்றுக்கு போயிட்டு அப்படின்னு வைங்க ட்ரெஸ்ஸில் அந்த இடத்த மட்டும் கழுவிட்டு தொழுதா போதுமா, அல்லது உதவு எடுக்கணுமா? அசுத்தம் உடம்புல பட்ட திருப்பி உதவு எடுக்கணும் அந்த அவசியம் இல்லை. உதவு முறிக்கக்கூடிய காரியங்கள் வேற, அசுத்தத்தோட தொழுறன்றது வேற. உதவை இருக்கக்கூடிய காரியங்கள் என்றது வேற, அசுத்தத்தோட தொழுவது என்பது வேற. அசுத்தம் பட்டால் தொழுகை என்ன செய்யும், பாத்திலாகும், உதவு முடியாது. அசுத்தம் பாடுற நேரத்தில் அசுத்தத்தோட தொழுதா எது முடியாது, உதவு முடியாது. ஆனால் தொழுகை என்ன செய்யும், கூடாது என்ற இடத்துக்கு வரும். எனவே அசுத்தம் பட்டா அந்த அசுத்தத்துடைய இடத்தை என்ன செஞ்சிடும், தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிக்கொள்ளணும். உது என்ன செய்யாது முடியாது. உது வந்து முறியக்கூடிய காரியங்களை நம்ம எதை படிச்சுக்கிறோமோ அதுதான். அது அல்லாம ஒரு மலம் பட்டதற்காகவோ, ஒரு சலம் பட்டதற்காகவோ, ஒரு அசுத்தம் பட்டதற்காகவோ அது உது என்ன செஞ்சிடாது, முடிஞ்சிடாது. அதோட போய் தொழ முடியாது, அதோட போய் தொழ முடியாது. அதை நம்ம சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கி முழித்து விட்டு தொழ வேண்டுமா, இல்லை முழித்து கொண்டே தொழலாமா? தஹஜ்ஜுத் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் தூங்கி எழுப்பி தொழுதா தான் தஹஜ்ஜுதா, அல்லது முழிச்சிருந்தே தொழலாமான்னு சொல்லி இரவு தொழுகைக்கு பிற்காலத்தில் தராவி என்று சொன்னாங்க, கியாமுல் லைல் சொன்னாங்க. அதே போல் பிற்காலத்தில் சொன்னது தராவி. மற்றபடி கியாமுல் லைல், வித்ர், தஹஜ்ஜுத் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இந்த நாளும் இரவில் தொழப்படுற தொழுகைக்கு சொல்லப்படுற ஒரே விதமான தொழுகைக்குரிய பெயர்கள். இஷாவுடைய சுன்னத்திலிருந்து சுபவுடைய சுன்னத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நம்ம வந்து இந்த நாலு எது, தராவி, கியாமுல் லைல், வித்ர், தஹஜ்ஜுத் எல்லாம் ஒரே தொழுகைக்கான பெயர்கள். ஆனால் பெயர்கள் பல பெயர்கள் வந்ததுக்கான காரணம் ஒவ்வொரு காரணங்களை வச்சு. தராவிகன் வந்ததுக்கான காரணம் நிறைய விட்டு விட்டு ரமலான் என்ன சொல்ற ராகத்தாக தொழுறோம்ன்றதுனால ராகத்தினதால தராவி அப்படின்ற பேரை என்ன செஞ்சோம் சொல்லிக்கொண்டோம். இரவுல நின்று நீண்ட நேரம் தொழுற ஒரு வணக்கம் என்றதுனால கியாமுல் லைல் என்ற பேர் என்ன செஞ்சு வந்தது. இந்த இரவு தொழுகை எப்பயும் இரட்டைப்படையா முடிக்கக்கூடாது, ஒற்றைப்படையா தான் முடிக்கணும். அதனால அந்த இரவு தொழுகைக்கு என்ன பேர், வித்ர் என்ற பேர். தூங்கி எழும்பி அதாவது இடைவுடைய கடைசி பகுதியில் தொழுகிற ஒரு பழக்கம் அந்த தொழுகை சிறப்பு என்றதுனால தஹஜ்ஜுத் என்ற பேர் என்ன செஞ்சது வந்தது. மற்றபடி நிபந்தனை அல்லது தூங்கி எழும்பித்தான் அது தொழணும் என்றது அல்ல. நீங்க இரவுல 1 மணிக்கு தொழுதாலும் அது தஹஜ்ஜுத் தான். அதே போல என்ன 11 மணிக்கு தொழுதாலும் தஹஜ்ஜுத் தான், வித்ர் தான், தராவிஹ் தான், கியாமுல் லைல் தான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றது ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். நபியே நீங்கள் இரவில் கட்டாயமாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு கடமை இரவில் தொழுவது. அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான் அல்லாஹ், தஹஜ்ஜத். நீங்க வந்து இரவில் தொழுங்க என்ற வார்த்தை தான் என்ன செய்யறான் சொல்றான். அதனால இந்த நாளும் ஒரே தொழுகைக்கான பெயர்கள். இந்த நாளும் 11க்கு மேல் என்ன செய்யக்கூடாது, அதிகரித்து நம்ம தொழக்கூடாது. ஒரே தொழுகைக்கான பெயர்கள். பல காரணங்களை வைத்து இந்த பெயர் ஒரு தொழுகைக்கு என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறது. அவ்வளவுதான். ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.